أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, மனக்குழப்பங்களும் மார்க்கம் அதற்கு வழங்கும் தீர்வுகளும் என்ற தலைப்பில் சில செய்திகளை சுருக்கமாக நாம் இந்த இடத்திலே பார்க்க இருக்கிறோம். அன்புள்ள சகோதரிகளே, நமக்கு எல்லோருக்கும் தெரியும், எவ்வளோ பெரிய அருள்கள் நமக்கு இந்த உலகத்திலே கிடைத்து விட்டாலும், வசதி, வாய்ப்பு, சொத்து, சுகங்கள், நல்ல ஒரு குடும்பம், எல்லா சூழலும் நமக்கு கிடைத்து விட்டாலும் மனது குழம்பி விட்டதென்று சொன்னால், நமது மனது ஒரு குழப்ப நிலையை அடைந்து விட்டதென்று சொன்னால், அதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஒரு மனிதன் குழப்பம் அடைவதற்கு பல காரணங்கள் உண்டு. குழம்பி விட்டான் என்று சொன்னால் அவனால் எந்த ஒரு அருளையும் அனுபவிக்க முடியாது. எந்த ஒரு அருளையும் அனுபவிக்க முடியாது. இந்த உலகத்தில் எல்லாம் அவனிடத்தில் இருக்கிறேன்னு வைங்க. நேரம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது, நல்ல உறவு இருக்கிறது, எல்லோரும் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அவன் மனசு குழம்பிட்டு, மனசு சீராக இல்லை என்று சொன்னால் அவனால் ஒரு பொழுதும் இந்த உலகத்தை என்ன செய்ய முடியாது, அந்த எந்த அருள்களையும் அவனால் அனுபவிக்க முடியாது. எனவே இந்த மனது என்பது, அதை சீராக வைத்துக்கொள்ளல் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நியாமத், அல்லாஹுடைய மிகப்பெரிய நியாமத். அல்லாஹு தாலா எந்த அளவுக்கு இதை சொல்கிறான் என்று சொன்னால், நம்ம பிராக்டிக்கலாக என்ன பார்க்கிறோம் என்றால், மனது குழம்பி விட்டது என்று சொன்னால் தற்கொலை செய்கின்றவர்கள் இருக்கிறார்கள். மனசு குழம்பிட்டு அது உச்சகட்டமாகிட்டு என்று சொன்னால் தற்கொலை செய்து தன் வாழ்க்கையை முடித்து கொண்டால் தான் சரி என்று நினைக்கின்றவர்கள் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். அந்த அளவில் போயிடும், தற்கொலையும் வரும். மனது உச்சகட்டமாக குழம்பினால் நம்ம இறந்து போகவும் வாய்ப்புண்டு. அல்லாஹு தாலா முனாஃபிகீன்களுடைய அந்த ஆத்திரத்திற்கு பதில் சொல்கிற நேரத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான், குல் மூத்து பிகைதிக்கும், உங்களது ஆத்திரத்தால் நீங்கள் இறந்து போய்விடுங்கள் அப்படி என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். குல் மூத்து பிகைதிக்கும், உங்களது ஆத்திரத்தால் நீங்கள் இறந்து போய்விடுங்கள். அப்படின்னா ஆத்திரம் ஒரு மனிதனை கொலை செய்யவும் செய்யும். அவன் அதில் மிதமிஞ்சி போனான் என்று சொன்னால் அவனை அது அழித்து விடும் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் அன்புள்ள சகோதரர்களே, மனக்குழப்பம் என்பது ஒரு மிக மோசமான ஒரு விளைவு. அது ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா நியமத்தும் உங்களுக்கு சூழ இருந்தாலும் எந்த ஒன்றையும் உங்களால் என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும். உங்கள் மீது உங்களுக்கு வெறுப்பு ஏற்படும். எதை நினைச்சாலும் உங்களுக்கு ஒரு விரக்தியான ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கும் மனக்குழப்பங்கள். எனவே மிக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், நம்ம உடல் நோய்கள் வராததில் மிச்சம் கவனம் எடுப்போம். எல்லாருமே பெரும்பாலும் வாட்ஸ்அப்பில் ஒரு ஹெல்த் டிப்ஸ் குரூப்பில் இங்கே தான் செய்வோம். ஒன்றும் படிக்கிறது இல்லை, ஆனால் நம்ம அதில் என்ன செய்வோம், அதில் இருப்போம். அது ஒரு இயல்பு. ஏன் இருக்கிறோம்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும். அது குடித்தா கேன்சர் வரும், இது குடிக்காட்டி என்னது அல்சர் வரும், அப்படி ஏதாவது ஒன்று என்னது அப்படியே தேடித்தே நம்ம படிச்சுக்கணும். ஏன்னா உடலில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும் என்று மனசு கவனம் எடுக்குது. நம்ம கவனம் எடுக்கலை, ஆனால் மனசு கவனம் எடுக்குது. ஆனால் மனசு குழம்பி போகின்ற விஷயங்களில் நாம் அடித்து சொல்ல முடியும், ஒரு 60-70% கவனம் எடுப்பதே கிடையாது. மனது எதனால் குழம்புகிறது, அது நம்ம குழம்பி போகாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும், அதை எப்படி வைத்துக் கொண்டால் நமது வாழ்க்கை, குடும்பம், எல்லா விஷயத்தையும் அனுபவிக்க முடியும் என்பதில் கவனம் எடுப்பது கிடையாது. இது முதல் அம்சம். நல்ல முறையில் சிந்திச்சு பாருங்க. மனசு குழம்பாமல் இருப்பதற்கு நம்ம ஏதாவது கவனம் எடுக்கிறோமா? மனது குழம்பாமல் இருப்பதற்கு ஏதாவது கவனம் எடுக்கிறோமா? எதெல்லாம் மனசு குழம்புன்னு சும்மா கேட்டு பாருங்க, ஒருத்தருக்கு ஒன்றும் வராது. இதில் எல்லாம் உங்களோட மனசு குழம்பி போகும்னு நீங்கள் கேட்டு பார்த்தீங்க. இப்போ நீங்கள் கேட்டீங்க ஒரு 3 விஷயம் தான் சொல்லுவீங்க. அதுக்கு அங்கே போவீங்களான்னு எனக்கு டவுட். மனசு எதனால் குழம்புவது, அது மனசு குழம்பினா மனசு குழம்பிடும். இவ்வளோதான் நம்மளால் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியுமே தவிர எதனாலெல்லாம் நம்மளோட மனது குழம்ப வாய்ப்பு இருக்கிறது என்பதை அவசரமாக நம்மளால் சொல்ல முடியாது. காரணம் அதை யோசிக்கிறது இல்லை. அப்படியே சொன்னாலும் ஒரு விஷயம் 2 விஷயம் சொல்லும், அது நமக்கு சம்பந்தமிக்காது. ஆனால் நம்ம டென்ஷன் ஆகிக்கிட்டே இருப்போம். எனவே மனக்குழப்பங்கள் எதனால் நமது உள்ளத்தில் ஏற்படுகின்றன, அதோட அறிவு நல்ல முறையில் இருக்கணும். இருந்தால் நம்ம அது வார நேரத்தில் அந்த கேட்டை போட்டுருவோம். இந்த பக்கத்துக்குள்ள நம்ம என்ன செய்யக்கூடாது,
அது உலகமே இழுத்தாலும் நம்ம இந்த பக்கத்துக்குள்ள என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இதை நம்ம யோசிப்போம். மனக்குழப்பங்கள் என்பது வராமல் இருப்பதற்கு, வந்தால் என்ன செய்யணும்? இரண்டாவது, வராமல் இருப்பதற்கு மனக்குழப்பங்கள் என்றால் என்ன என்ற ஒரு சரியான ஒரு வரையறுக்க நமக்கு தேவை. எனவே மனக்குழப்பங்களை பற்றிய தெளிவின்மை. இரண்டாவது என்னென்ன, அதாவது மனக்குழப்பம் இருந்தால் இந்த வாழ்க்கை அனுபவிக்க முடியாது என்கின்ற ஒரு அம்சம். இரண்டாவது என்னன்னு சொன்னால், இந்த மனக்குழப்பங்கள் ஏற்பட்டுட்டு அப்படின்னு சொன்னால் எங்களை யாரும் ரசிக்க மாட்டார்கள். மனைவியாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், உறவுக்காரராக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம். நீங்கள் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பக்கத்தில் உள்ளவர் உங்களை பிடிக்காதவர்கள். நீங்கள் எவ்வளோ நல்ல மனிதராக இருந்தால், நல்ல அப்படிப்பட்ட அகலாக்கு எல்லாம் இருக்குது, உங்கள்கிட்ட மனக்குழப்பம் வந்து அவருக்கு பிடிக்காது, உங்களால் இருக்க முடியாது. நம்ம என்ன சொல்கிறோம்? நல்ல வகையில் நல்ல மனுஷன் தான், ஆனால் அவரோட செட் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? அதுக்கு என்ன காரணம்? எல்லாம் இருக்குது, அப்போ ஏன் செட் ஆகாது? செட் ஆகுதுன்னு அப்படி தான். அந்த மனசால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இருக்குது. அந்த விளைவுகளின் காரணமாக நம்மளால் என்ன செய்ய முடியாது? மனக்குழப்பங்கள் இருக்கக்கூடியவர்களோடு பழக முடியாது. பைத்தியகாரர் பணக்காரனாக இருந்தாலும் பழகலாமா? நம்மளால் இயலாது. விளங்கிட்டா? அவர் எப்போ பெரிய சொத்துக்காரரப்பா, ஆனால் இந்த என்ன மனநோயாளி வைத்தியசாலைலாம் இருக்கிறார், ஆனால் மிகப்பெரிய சொத்துக்காரன்றதுக்காக நம்ம பழகுவோமா? என்ன பெரிய அந்தஸ்து தான் நம்ம பழக மாட்டோம். காரணம் என்ன? மனக்குழப்பத்தால் நம்மளால் என்ன செய்ய முடியாது? தொடர்பாட முடியாது. மனக்குழப்பம் அடைகிற நேரத்தில் எங்கட அறிவெல்லாம் சேர்ந்து போயிடும். ஒருத்தருக்கு கோபம் வந்து மனக்குழப்பம் என்றது கோபம் ஒரு மிக பிரதானமான ஒரு அம்சம். ஒருவருக்கு கோபம் வந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நல்லா பாருங்க, இந்த கோபம் அல்ல தலைப்பு. அதனால இடையில அந்த உதாரணத்தை சொல்லிடுறேன். கோபம் அடையும் வரைக்கும் முன்னால் உள்ளவருக்கு எசிட்டிப்பார். உச்சகட்ட கோபமாயிட்டா தனக்கு கேச ஆரம்பிப்பான். நாங்கள் பெரிய கொலகாரன்னுடுவான். யாராவது நம்மளை பார்த்து கொலகாரன் என்று சொன்னால் நம்ம கோபம் வரும். ஆனால் கோபம் அடைஞ்சா நம்மளே கொலகாரன் யார் சொல்கிறது? நம்ம தான் சொல்கிறது. நம்மளே பார்த்து ஒருத்தர் முனாஃபிக்கண்டா கோபம் வருமா இல்லையா? கோபம் வரும். எனக்கு 2 முகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. எப்போ? அந்த கோபம் வந்தா. அப்படின்னா அவன் குழம்பிட்டான் அர்த்தம். அவன் அதெல்லாம் ப்ளஸ்ஸாக நினைக்கிறான். எதெல்லாம் ப்ளஸ்ஸாக நினைக்கிறான்? இந்த ஏசுவதை, திட்டுவதை, அதெல்லாம் ஒரு ப்ளஸ்ஸாக நினைக்கக்கூடியவர்களுக்கு இவனை அந்த நேரத்தில் போய் நீங்கள் என்ன சொல்லி ஆற்றுப்படுத்தினாலும் அவனால் என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. இப்போ இது வந்தவரும் நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்றா நம்ம எப்படி இருக்கணும்? வர முந்தி என்ன செஞ்சிடணும் அப்படின்றது நம்ம கவனமாக இருக்க வேண்டும். எனவே மிக மோசமான 2 விளைவுகள். எமது வாழ்க்கையை எம்மால் அனுபவிக்க முடியாது, எம்மை பிறரால் அனுபவிக்க முடியாது. மனக்குழப்பம். அதுக்கு நம்ம வாழ்றது என்ன இருக்கும்? எங்களால் அனுபவிக்க முடியாது எங்களோட அருள்களை எல்லாவற்றையும். 2வது, எங்களது உறவுகள் என்று நம்ம நினைக்கக்கூடிய நெருக்கமான உறவுகளால் தாங்க முடியாது. நெருக்கமான உறவுகளால் தாங்க முடியாது. 2 புரிஞ்சிட்டோமா? இந்த மனக்குழப்பத்தை ஆளை பார்த்தெல்லாம் தீர்மானிக்கலாது. அமைதியாகிறார், அழகாகிறாரு, நல்லா சிரித்து பேசுகிறாருன்றதுக்காக எனக்கு ஒரு மனக்குழப்பம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இந்த மனக்குழப்பம் யாருக்கு நல்லா விளங்கும் வேண்டாம்? நெருங்கியவர்களுக்கு மட்டும்தான் விளங்கும். யாருக்கு? மனைவிக்கு விளங்கும், பிள்ளைகளுக்கு விளங்கும், உறவுகளுக்கு விளங்கும், தந்தைக்கு விளங்கும், தாய்க்கு விளங்கும். இதனால தான் குடும்ப வாழ்க்கையில் தீர்ப்பு சொல்ல போகக்கூடாதுன்றது. நல்ல மனுஷன் தானேப்பா, ஏன் அந்த மனைவி இவரை விட்டுட்டு போனார்? அல்லது நல்ல கனவு, அந்த நல்ல மனைவி தானே, ஏன் இவரை அவன் விட்டுட்டு போனான்னு பேசக்கூடாது. அது அவங்க 2 பேருக்கு தான் தெரியும். அது இவர் எவ்வளோ பெரிய குழப்பக்காரர், இவரில் என்ன பிரச்சனை. வெளியே நம்மளோட சிரித்து பழகிறதுக்கு இஷ்யூ எங்கள்கிட்ட, அந்த இஷ்யூ அவருக்கு இல்லைங்க. இது வேறு, அது வேறு. எனவே மிக முக்கியமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், மனக்குழப்பங்கள் என்பது நம்மளை அனுபவிக்காத இடத்துக்கு கொண்டு போகும், எங்களை பிறர் ரசிக்க முடியாத இடத்துக்கு கொண்டு போகும். இப்படி ஒரு லைஃபே இல்லை, இப்படி ஒரு வாழ்க்கையே கிடையாது. இது ஒரு பகுதி. அடுத்ததாக, இதெல்லாம் நான் சொல்வது வாழ்க்கை ரீதியான மனக்குழப்பங்கள். சிந்தனை ரீதியான மனக்குழப்பங்கள் ஒருவருக்கு வந்து என்று சொன்னால், கொள்கை சார்ந்த சிந்தனை ரீதியான மனக்குழப்பங்கள் வந்து என்று சொன்னால் அது டேஞ்சர். அது இதை விட பாதிப்பு. அவரால் நிற்க முடியாது அதுக்கு பின்னால. அதாவது அவரை காப்பாற்ற முடியாத இடத்துக்கு போகும் அந்த சிந்தனை வந்து சொன்னா. அதாவது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த மனக்குழப்பம் சிந்தனையில் ஏற்படக்கூடிய மனக்குழப்பத்துக்கு இடையில வித்தியாசம் இருக்குது. அதுக்கு சொல்றது சுபஹாண்டு. அதுக்கு சொல்றது ஒரு சுபஹா வந்து மனிதனுடைய சிந்தனையுடைய மனக்குழப்பத்திற்குள் நுழைந்து விட்டது என்று சொன்னால், அது வேலை செய்ய ஆரம்பிச்சேன்னு சொன்னா அவனை உணர முடியாது. அது வளர்ந்து வேண்டாம். ஒரு கட்டம் இருக்குது, அவனால் உணர முடியாது. இது கொள்கை சார்ந்ததாக இருக்கலாம், வேற விஷயங்கள் சார்ந்ததாக இருக்கலாம். அவனை வேறொருத்த பைத்தியம் வரைக்கும் என்ன செய்யலாம்? அந்த சிந்தனை கொண்டு போய் விடலாம். கேள்வி என்ற அவனுடைய அந்த சிந்தனை புலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பு. அடுத்த சைக்காட்டிஸ்ட். அன்புள்ள சகோதரர்களே, இந்த கோணத்தை நீங்கள் விளங்கி கொண்டீர்கள் என்று சொன்னால், இந்த
மனக்குழப்பங்கள் எவ்வளவு பாரதூரமானது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கொள்றோம். முதலாவது, மனக்குழப்பங்களை அடையாமல் இருக்க, மனக்குழப்பங்கள் வராமல் இருக்க இஸ்லாம் சொன்ன அந்த வழிமுறைகளில் மனக்குழப்பத்தை நான் அடையாளப்படுத்துகிறேன், தீர்வையும் சேர்த்து அடையாளப்படுத்துகிறேன். முதலாவது சிந்தனை ரீதியான விஷயத்தை நம்ம பார்ப்போம். சிந்தனை ரீதியான விஷயம், ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தாலா கேள்வி ஞானத்தோடும் கம்பரிசன், அதாவது ஒப்பிடுகின்ற ஆற்றலோடும் படைத்திருக்கிறான். கேள்வி ஞானம், கொஸ்டின் பண்ணக்கூடிய அந்த ஞானமும், ரெண்டாவது என்ன, ஒப்பிடக்கூடிய அந்த அறிவோடு தான் படைத்திருக்கிறான். ஒப்பிடுதல் என்று இல்லை என்றா அறிவே இல்லை. ஒப்பிடுதல் என்கின்ற ஒன்று மனிதன வாழ்க்கையில் இல்லை என்றா அறிவே இல்லை. எல்லா விஷயத்தையும் மனிதன் கம்பேர் பண்ணி தான் என்ன செய்யறான், விளங்குவான். கம்பேரிங் என்றதை விட்டுட்டு நீங்க இந்த லைஃபை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் நடக்காது, ஒன்றும் என்ன செய்யாது, நடக்காது. எதையும் நம்ம ஒப்பிடணும், எதையும் ஒப்பிடக்கூடிய சிந்தனை நம்மகிட்ட இருக்கும். எதை சொன்னாலும் உங்களுக்கு அப்பதான் அது விளங்கும். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு உதாரணம், குயினோசர் அப்படின்ற ஒரு மிருகம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? டைனோசர் எல்லாருக்கும் தெரியும், சயின்ஸ்ல வாசிச்சதே இல்லையா? நமக்கு ஒன்றும் வருதில்லை பார்த்தீங்களா சிந்தனையில், அப்படி ஒன்று இல்லை உலகத்தில். விளங்கிட்டா, நமக்கு சிந்தனையில் ஒன்றுமே வருதில்லை. ஆனால் டைனோசர் உடனே நமக்கு முதலாவது அந்த சொல்லு வராது, படம் வரும், பிக்சர் என்ன செய்யும், வரும். அந்த சொல்ல விளங்கணும்டா நம்ம அந்த பிக்சர் என்ன செய்யணும், பார்க்கணும். ஒன்றுமில்லாமல் ஒரு பேரை சொன்ன உடனேயே எம்டியா நிற்கிது. எனவே மனிதன் இப்படி தான் யோசிக்கிறான். மனிதன் யோசிப்பதாக இருந்தால் அதுக்கு ஒரு ஒப்பிடுதல் என்ன செய்யணும், அவனுக்கு இருக்க வேண்டும். ஒப்பீடு இல்லாம ஒன்றை சிந்திக்கணும் என்று அவன் நினைச்சாண்ட பெரிய பாடுபடுவான், பெரிய பாடுபடுவான். வெள்ளை காகம் ஒன்று இருக்குது, அது எப்படி இருக்குமென்று கேட்டீங்கன்னா பால் மாதிரி வெள்ளையா இருக்குமென்று ஏதாவது சொல்லி ஆகும். சொன்னால்தான், நீங்க ஏதாவது ஒன்று ஒப்பிட்டால் தான் உங்களால் என்ன செய்ய முடியும், ஒரு விஷயத்தை சொல்ல முடியும். மனிதனுக்கு இந்த பிரச்சனையில நான் எல்லா சிக்கலையும் சொல்லலை, இந்த மாதிரி சிந்திச்சு பழகிற மனிதனுக்கு ஒரு பெரிய ஒரு சிக்கல் எங்க வருது அப்படின்னு சொன்னால், ஒப்பிடாமல் எதையெல்லாம் விளங்கணுமோ அந்த இடத்துல மனிதன் பெரிய சிக்கலுக்குள்ளாகுவான். அதுல மிக பிரதானமானது அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை. அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எதுவும் இல்லை. இப்ப நம்ம அல்லாஹ் அப்படியே நம்மகிட்ட வந்தேன்டா எந்த ஒரு பிக்சர் என்ன செய்யாது, வராது. ஒரு தூர வடிவில் 4-5 பிக்சர் வந்துட்டு போகும், அதை நம்ம எடுக்க மாட்டோம், அதை ஒதுக்கிடுவோம். விளங்கிட்டா, அதுக்கான ஒரு மெயின் பிக்சர் நம்ம சிந்தனையில் என்ன செய்யாது, வராது. காரணம், ஒப்பிடக்கூடாது என்ற சட்டம் நமது சிந்தனையில் என்ன செய்கிறது, இருக்கிறது. அப்ப வராது. வராது விட்டால் இறைவன் சிரிக்கிறான், இறைவன் ஆச்சரியப்படுகிறான், இறைவன் மகிழ்ச்சி அடைகிறான், இறைவன் இறங்கி வருகிறான், இறைவன் அருள் புரிகிறான், இறைவன் கருணை காட்டுகிறான், இறைவன் கோவப்படுகிறான். இப்படியெல்லாம் நம்ம என்ன சொன்னாலும் எல்லாத்துக்கும் என்ன வருது, எங்களுக்கு எந்த ஒரு பிக்சரை நம்ம அப்ளை பண்றோம் இல்லை. இந்த இடம் மனிதனுடைய வளமையான சிந்தனை போக்குக்கு மாற்றமான ஒரு சிந்தனை போக்கு. இப்படித்தான் நம்ம இறைவனை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு கம்பரிசனை நம்ம கொண்டு வரக்கூடாது. மனிதன் அப்படித்தான் விளங்க பார்ப்பானது, இயல்பானது. ஆனா அந்த இடத்துல நம்ம நிறுத்திடணும். இதே போல எந்த ஒரு பொருளை எடுத்தாலும், இதான் நீங்க விளங்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் மனிதன் அதை போன்ற ஒன்றை யோசித்து தான் அவனுக்கு விளங்குதுன்றதுனால எந்த பொருளை எடுத்தாலும் அதை உருவாக்கியவன் என்ற ஒரு சிந்தனை இல்லாமல் மனிதனால விளங்கவே முடியாது. அதுக்கு முன்னால ஒன்று இருக்கணும் என்று தான் மனிதன் என்ன செய்வான், யோசிப்பான். நீங்க எந்த பொருளை எடுத்தாலும், வானொலி என்கின்ற ஒன்று எடுத்தீங்கன்னா, ரேடியோ ஒன்று எடுத்தீங்கன்னா, இது என்ன அப்படின்னா அது இன்னொருத்த உருவாக்கினா அந்த சிந்தனை உங்களுக்கு என்ன செய்யும், வரும். சும்மா உருவாகிற சிந்தனை வராது. இதனாலதான் மனித சிந்தனைக்கே முரண்பாடான பொருத்தமற்ற ஒரு கருத்தா நாங்கள் என்ன சொல்றோம், இந்த அண்ட சராசரங்கள் உலகம் எல்லாம் சும்மா உருவாயிச்சு என்று சொல்றது மனிதன் தன்னையே கேலி கூத்துக்களாக்கி கொள்ளக்கூடிய ஒரு அம்சம். ஏன்னா மனிதன் அப்படி எதையுமே விளங்குறது இல்லை, எந்த ஒன்றையும் இந்த உலகத்தில் விளங்குறது இல்லை மனிதன். தாய் தந்தை இல்லாத ஒரு புள்ளைய ரோட்ல கண்டாலும் அதுக்கு ஒரு தாய் தந்தை இருந்திருக்கும் தான் மனுஷன் என்ன செய்வான், விளங்குவானே தவிர இந்த புள்ள இயற்கையில் ஒண்ணும் இல்லாம வானத்திலிருந்து இறக்க சான்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு உலகத்தில் யாரும் என்ன செய்யறது இல்லை, யோசிக்கிறது இல்லை. அப்படி மனிதனை அப்படித்தான் சிந்தனை இருக்குது. இந்த சிந்தனை போய் எங்க எட்டிக்கும் அப்படின்னா, அல்லாஹு ரப்புல் ஆலமீன். நம்ம எல்லாத்தையும் முன்னால் ஒன்று நினைப்போமே, அல்லாஹ்வை படைச்சது யாரு, மனிதனுக்கு என்ன செய்யும், இந்த சிந்தனை வரும். இப்படித்தான் இந்த சிந்தனை சிந்திக்கின்ற கோணம் அதுதான். அப்புறம் அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது ஒரு குழப்பம் எல்லார்ட்டையும் இருக்கும். அவங்க என்னென்னாலும் சிலர் கதவை நேரத்தோட மூடிடுவாங்க, சிலர் கொஞ்சம் விட்டுட்டு மூடுவாங்க, சிலர் ஃபுல்லாக ஆய்வு செஞ்சு குழம்பி கேள்வியாக கேட்பாங்க. அதெல்லாம் எல்லார்ட்டையும் இருக்குது.
இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்வது? அந்நியர் ஒருத்தர் கேட்கிறாரு, அவர் தான் கேட்கிறாரு, அவருக்கு தான் அந்த சந்தேகம். ஆனால் கேள்வி எப்படி வரும்? அவர் நன் முஸ்லீம் ஒருத்தர் கேட்கிறாரு, மேராஜை பற்றி நன் முஸ்லீம் தெரிஞ்சவங்க தானே இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, அவரை பற்றி அதை கேட்குறாங்களா? அது எப்படி எல்லாருமே இதுக்கு முன்னால் வந்துட்டாங்க, இன்னும் வரவே இல்லையே, எல்லாரும் எப்படி அங்கே கண்டாங்கன்னு ஒரு நன் முஸ்லீம் சகோதரர் கேட்குறாரு. அப்படின்னு நன் முஸ்லீம் பேர் சகோதரர் தலையில் போட்டு என்ன அந்த கேள்வியை கேட்குறேன், குழப்பம். இந்த குழப்பத்தை பொறுத்த வரைக்கும் இது குழப்பம்னா ஒரு குழப்ப நிலை அடையலை, அவருடைய சிந்தனை அந்த இயல்பான ஒரு சிந்தனையில் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதர் வரார். பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எப்படி ஆற்றுப்படுத்துகிறார்கள், இதை எப்படி வழிகாட்டுகிறார்கள் பாருங்க. இந்த மாதிரி சிந்தனை இயல்பாக நடந்தால் அது குழப்பம் அல்ல. இந்த மாதிரி சிந்தனை இயல்பாக நடந்தால் அது குழப்பம் அல்ல. எப்போ குழப்பமாக மாறும்னு அடுத்த பகுதியில் சொல்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதர் வரார், அல்லாஹ்வின் தூதரே. சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, எங்கள் உள்ளத்தில் சிந்தனைகள் உருவாகுது, மனிதன் யதஆலம் அதை பேசுவதற்கு பயப்படுங்க, அவ்வளோ பெரிய விஷயங்கள் எங்கள் உள்ளத்துல என்ன செய்து தோன்றுகிறது, அதை பேசுறத நினைச்சாலே அவனுக்கு பயம், அப்படி பேசக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது, கேட்கக்கூடாது. ஆனால் அந்த மாதிரி சிந்தனை நம்மளோட சிந்தனையில் என்ன செய்து உருவாகிறது, அல்லாஹ்வின் தூதரே அப்படி என்று சொல்லி கேட்குறான். ஆனால் நாங்கள் பேசுறதுக்கு அதாவது எப்படி ஒவ்வொரு சிந்தனையும் சொல்றாங்க, அல்லாஹ் அதாவது என்ன அல்லாஹ்வை படைத்தவன் யார், இது மாதிரி வந்து, ஆனால் அதை மாதிரி பேசுறது நாங்கள் என்ன செய்யறதில்லை, விரும்பல, கூடாதுன்னு தட்டிடுறோம். அதாவது இறைவனுக்கு ஒப்புவம் இல்லை, அவனை படைத்தவன் யாரும் இல்லை, உலகத்தில் படைப்புகளுக்கு தான் இதை அப்ளை பண்ணணும், மற்றவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது, அப்ளை பண்ணக்கூடாது, இதெல்லாம் நம்ம விளங்குறோம். ஆனால் இந்த சிந்தனை வருதே, சொல்ல நினைக்கவே இல்லை, அது கேள்வியாக நாங்கள் எடுக்கலை, என்ன செய்யறது அல்லாஹ்வின் தூதரேன்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது வந்து ஈமானுக்கு மிகவும் ஒரு முரணான ஒரு நிலைப்பாடு. அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லலை. அப்படி சொல்லி இருந்தால் இந்த மார்க்கம் இயற்கைக்கு விட்டு தூரம்னு அர்த்தம். என்ன அப்படித்தானே மனுஷன் யோசிப்பான். அப்போ சொல்லிட்டேன், கம்பேரிசன் இருக்கும் அவனுக்கு, இந்த மாதிரியான ஒரு கேள்வி ஞானம் இருக்கும், அப்படி தான் சிந்திப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அக்கது வஜத்துமுன்னு கேட்டாங்க, இந்த சிந்தனை உங்களுக்கு வந்துதா, அதை சொல்லக்கூடாது என்ற சிந்தனையும் வந்துதான்னு கேட்டாங்க. ஆமண்டார்கள். அப்போ சொல்லலாம் ரசூலுல்லாஹ், தாக்க சரியஹுல் ஈமான், அதுதான் தெளிவான ஈமான் என்றாங்க ரசூலுல்லாஹ். தாக்க சரியஹுல் ஈமான், இதுதான் சரியான ஈமான், இதுதான் மிக தெளிவான ஈமான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற இந்த மாதிரி வரும், அதை சொல்லக்கூடாது என்ற முடிவும் நம்மகிட்ட இருக்குது என்பது ஈமானுடைய தெளிவு நாங்கள் சொல்லலாம். சுப்ஹானல்லாஹ். இப்படி ஏற்படுவதை சொல்ல குழப்பம் என்று சொல்லலை, அப்படி வரும், அந்த வருகையை என்ன செய்யணும், கட்டுப்படுத்தணும். இந்த கேள்விக்குள்ள நம்ம போகக்கூடாது. மனிதன் படைப்புக்கள் வேறு, படைப்பாளன் வேறு, படைப்புக்கள் வேறு, படைப்பாளன் வேறு. எங்களோட எல்லா சிந்தனையும் நம்ம படைப்புக்குள்ள என்ன செய்வோம், அப்ளை பண்ணுவோம். படைப்பாளன் விஷயத்தில் அதை கட் பண்ணிடணும் என்ற சிந்தனை உங்களுக்கு வருதா, தாக்க சரியஹுல் ஈமான், அதுதான் தெளிவான ஈமான் என்று சொல்லிட்டு சொன்னாங்க. இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு வருமாக இருந்தால் அவர் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி அந்த வாசல் என்ன செஞ்சிடணும், கட் பண்ணி விட வேண்டும். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க சஹீஹ் முஸ்லிம்ல. அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கொள்றோம், படைப்பாளன் என்றது நம்ம கடைசியில் வச்ச ஒரு சப்ஜெக்ட். அவன் தான் எல்லாவற்றையும் உருவாக்கினான், இதெல்லாம் சும்மா உருவாக முடியாது, படைப்பாளன் தான் இதெல்லாத்தையும் உருவாக்கினான் என்றதுக்கு நம்ம வச்சுக்கொண்ட சப்ஜெக்ட். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறாங்க, நாங்கள் இப்ராஹீமை விட இந்த கேள்விக்கு தகுதியானவர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன கேள்வி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டார், என்ன, எப்படி உயிர்ப்பிக்கிறாய், பாரக்கல்லாஹு ஃபீக், கைஃப துஹீல் மௌதா, இறந்தவர்களை எப்படி உயிர்ப்பிக்கிறாய், அவருக்கு ஒரு கேள்வி வருது, அவருக்கு ஒரு கேள்வி வருது. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன கேட்கிறான், அவலம் துமின், நீ ஈமான் கொள்ளலையா? யாரை பார்த்து கேட்ட கேள்வி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, அதாவது ஈமானுடைய உச்சகட்டத்துக்குரிய முன்மாதிரியுடைய உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அவலம் துமின், நீ ஈமான் கொள்ளலையான்னு. அப்புறம் சொல்றாரு, நான் ஈமானோடு தான் இருக்கிறேன், லியத்மா இன்ன கல்பி, என்ற உள்ளத்தை கொஞ்சம் அமைதிப்படுத்த, என்ற உள்ளத்தை அமைதிப்படுத்த. அப்படின்னா என்ன, அந்த கேள்வி உண்டாகுது. படைச்ச ரப்புல் ஆலமீன்ட்டு வகை வருதுண்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரப்புல் ஆலமீன் இருக்கிறது கன்ஃபார்மா இல்லையா, சந்தேகம் இல்லை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கிறார் சந்தேகம் இல்லை அவங்களுக்கு. எப்படி இது நடக்கும் என்றதுல அவருக்கு உள்ளது, அல்லாஹ் எழுப்புவானா என்றதல்ல, அது எப்படி நடக்க போகுது அதை பார்க்கணும்னா, அப்படி என்றதுக்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டது. மிக சத்திய சோதனைக்குள் அகப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் அப்படி ஒரு அருள் செய்யறதுல சந்தேகம் இல்லை. ஈமான்லாம் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய எங்களுக்கு அப்படி ஒரு அருள் அல்லாஹ் தரமாட்டான். காரணம் என்ன தெரியுமா, ஏற்கனவே அந்த லெவலில் தான் இருக்கிறோம். அவர் ஈமானுடைய உச்சகட்டத்தில் இருக்கிறார், அந்த டைம்ல அப்படி கேள்வி கேட்கிறார். கேட்ட நேரத்தில் அப்ப அல்லாஹ் தஆலா அதை எப்படி உயிர்ப்பிக்கிறன்றதை காட்டுறான். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற டைம்ல மிக முக்கியமான பாயிண்ட் இதுதான்.
நமக்கு என்ன யோசனை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி கேட்காம இருந்தீங்க நல்லா இருந்தீங்க. அவர் ஈமான் உச்சகட்டத்தில் இந்த கேள்வி என்ன செஞ்சுக்க கூடாது. இது நம்மளை அதை சொல்லப்போனால் ஒரு ஓரத்தில் இருக்கிற பெருமை. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, இந்த கேள்விக்கு இப்ராஹிமை விட நாங்கள் தகுதியானவர் அப்படின்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ராஹிமை விட இந்த கேள்விக்கு நாங்கள் தகுதியானவங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன, இப்ராஹிமை விட உண்டு எங்களோட ஈமான் பெருசு இல்லை, எங்களோட ஈமான் அதை விட குறைந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்னா நாங்கள் கேட்க மிகவும் தகுதியானவர். ரசூலுல்லாஹ் அதை அணுகின முறையை பாருங்க, ரசூலுல்லாஹ் அதை அணுகிய முறை. இப்போ இதெல்லாம் என்ன அர்த்தம், அந்த சிந்தனையில் ஓடக்கூடிய ஒரு அம்சம், அந்த சிந்தனையில் ஓடக்கூடிய ஒரு அம்சத்தை நம்ம பார்க்குறோம். உசைர் என்று வரலாற்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதருடைய சம்பவம். ஒரு மனிதர் ஒரு கிராமத்தால் போகிறாரு, அழிஞ்சு போன ஒரு கிராமம். எப்படி இது மரணித்த பின்னால், இதெல்லாம் அழிஞ்சு போன பின்னால் இறைவன் எப்படி இதை உயிர்ப்பிக்க போகிறான் சந்தேகப்படலை. அதோட முறைமை பற்றிய ஒரு யோசனை சிந்தனையில் அவருக்கு வருது. மனுஷன் அப்படி தான் யோசி, எப்படி என்ற கேள்வி வேண்டாம், என்ன கம்பரிசன் தானே, இன்னொன்றோட வச்சு தான் மனிதனால் என்ன அதை முடியும். மனிதனுக்கு எதாக இருந்தால், அழிவாக இருந்தால் உருவாக்கமாக இருந்தாலும் அப்படி தான். எந்த அளவுக்குண்டா, இதுக்கு முன்னுக்கு ஒரு விஷயம் தெரியாட்டி உங்களுக்கு எல்லாமே சரியென்று தான் படும், எல்லாமே சரியென்று தான் படும். 40 ஆடுகளுக்கு எத்தனை ஆடு சக்காத்து கொடுக்கணும், ஒரு ஆடு சக்காத்து கொடுக்கணும். 30 மாடுகளுக்கு நான் இப்போ என்ன சொன்னால் நீங்கள் நம்புவீங்க. அதில் 40க்கு 2 உங்களுக்கு கேள்வி வரும், ஏன்னா ஒரு ஆடுன்னு உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. ஆனால் 30ல் நான் உங்களுக்கு 2 மாடுன்றாலும் ஓகே தான், 30 மாடு இருந்தால் 2 கோழிகளை கொடுத்து விட்டால் சரி அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு ஓகே தான். உங்களோட மனசு தட்டாது, உங்களோட மனசு தட்டாது. காரணம், ஒப்பிடுறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஒப்பிடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏற்கனவே ஒரு ஆடு கொடுக்கணும் என்று 40 ஆடுக்கு நீங்கள் தெரிஞ்சு இங்கே உட்கார்றதுனால நான் 2 கேள்வி வரும், 4 கேள்வி வரும், அது என்ன 2 இவர், அப்புறம் வேற ஒருவேளை அப்படி ஏதாவது ஒரு கேள்வி உங்களுக்கு என்ன செய்யும் அதில் உருவாகும். எனவே தான் சொல்கிறோம், தவறான கருத்துக்கள் பேசப்படுற இடத்துல அறிவில்லாமல் போய் உட்காரக்கூடாது. ஏன், நமக்கு தான் அறிவிக்கணும், அதான் அறிவில்லைன்னு விளங்குதே. அந்த செக்ஷனில் நமக்கு தெரியாமல் போய் உட்கார்ந்து அவன் நினைச்சதை உங்களுக்குள்ள போடலாம். ஏன்னா உங்களுக்கு அதை பற்றி முன்னறிவு ஒன்று இல்லை. ஒரு டாக்டர் சொல்கிறார், உங்களை பார்த்துட்டு உங்களோட பொடிக்குள்ளே 2 டெங்கு நெலும்புடைய வைரஸ் என்ன செஞ்சுக்குது, உதாரணத்துக்கு அப்படி நுழைகிற உதாரணத்துக்கு சொல்கிறேன் சரியா, நுழைஞ்சிக்குது அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் வைங்களே, யாரா மறுப்புமா, நம்ம தான் டெங்கு நிலைமையே ஒழுங்காக கண்டதில்லை, உடனே ஏற்றுக்கொண்டுருவோம். நம்ம அவ்வளோதான். மனிதனுடைய அறிவுடைய இதை சொல்கிறேன், கம்பரிசன், ஒப்பிடுதல் இல்லாத இடத்துல மிகப்பெரிய ஒரு இந்த மாதிரியான அம்சங்கள் வரும் என்பதை நம்ம கவனமாக இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அப்போ அவர் சொல்கிறார், எப்படி அல்லாஹ் தஆலா உயிர்ப்பிப்பான் அப்படின்னு கேட்குறார். கேள்வி அல்ல, அந்த கைஃபியத்தை கேட்குறார். அல்லாஹ் ஒரு அருளுக்காக, நல்ல மனிதர், ஒரு சிறந்த மனிதர், சாலிஹான மனிதர் உசைர். உசைர் என்று தான் அவரை பற்றி வரலாற்றில் சொல்லப்படுகிறது. அதாவது உசைர் அல்லாஹ்வுடைய மகன் என்று யூதர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா அவரை 100 வருஷம் மௌத்தாக்குறான். 100 வருஷம் அங்கே கழுதை இருக்கு, சாப்பாடு இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அவருக்கு ஒரு அடையாளம், 100 வருஷத்துக்கு அப்புறம் அவரை அல்லாஹ் எழுப்புறான். அவருக்கு என்ன இருக்கும், ஒரு அரைவாசி நாள் தூங்கின மாதிரி இருக்கும், எழும்புறாரு. அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கழுதையை பாரு, 100 வருஷம் கழுதைக்கு என்ன ஆகும், அது இத்து போய் எலும்பு கூட மண்ணோட மண்ணா அப்படி மாதிரி இருக்கும். சாப்பாடை பாரு, சாப்பாடு நாரலை, அப்படியே இருக்குது. விளங்கிட்டா, சாப்பாடு நாரி போகலை, சாப்பாடு அப்படியே இருக்குது. அப்படின்னா அது அரை நாள் மாதிரி இருக்குது. கழுதையை பார்த்தா அது மிச்ச நாள் மாதிரி இருக்குது. ஸோ அல்லாஹ் தஆலா 2 வைக்கிறான், நீ இருக்கிற காலம் எது, கடந்த காலம் எது அப்படின்றத காட்டுறான். காட்டிட்டு இப்போ பாரு கழுதையை எப்படி நாம் உயிர்ப்பிக்கிறோம், எப்படி நாங்கள் அதை உயிராக்குகிறோம் என்று பாருன்னு அல்லாஹ் தஆலா காட்டினான். அப்படி எடுத்து நம்ம பார்க்கிறோம். இந்த 100 வருஷத்துக்கு பிறகு வந்த உசைர் 100 வருஷத்துக்கு பிறகு வந்ததுனால தான் இவர் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னதாகவும், அவர்கிட்ட உண்மையான வேதம், அந்த அஹ்லுல் கிதாபுடைய உண்மையான வேதம் அவர்கிட்ட இருந்துச்சு. அதிலிருந்து என்ன அவர் அவர் ஏகத்துவ பிரச்சாரம் செஞ்சதாகவும் நம்ம வரலாற்று செய்திகளை பார்க்கிறோம். இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரியான சந்தேகங்கள் மனிதனுக்கு வரும். இந்த வாசல்களை நம்ம என்ன செய்ய வேண்டும், நிறுத்திடணும். சிந்தனை வாரது தவறல்ல, ஆனால் இது ஒப்பீடு இல்லாத இடங்களில் வந்தால் நீங்கள் யார்கிட்ட விளங்கடி சரி வராது. வாரார் ஷேக், அவர்கிட்ட கேட்டுருவோன்னா அவருக்கு அதே நிலைமை தான் சரியா. அப்போ அதனால் நம்ம என்ன செய்யணும், அவர்கிட்டையும் இது எந்த அளவுக்கு அவர்கிட்ட நாலேஜ் இதில் இருக்கும் நமக்கு தெரியாதா, அதோட நம்ம என்ன செஞ்சிடணும், நிறுத்தி. இல்லாட்டி அவரை சோதனைக்குள்ள ஆக்கிடக்கூடாது. அவர் கொஞ்சம் வீக்கான ஆளாக இருந்தவங்களே, இது முக்கியமான கேள்வியை தான் இருக்கின்ற அவர் என்ன அந்த ஃபித்னாக்குள்ளாக வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி சந்தேகங்கள் நிறுத்திடணும் உண்டு. இதில் 2வது இன்னொரு முக்கியமான ஒரு பகுதி என்னென்றால், மனசு நான் சொன்னது ஒப்பீடுக்கு, அடுத்தது என்ன, கேள்வி கேட்கக்கூடிய ஆற்றல்ல சிந்தனை இருக்கிறது. எனவே கேள்வியை
என்ற அளவுக்கு மனிதன் அதாவது அந்த நிம்மதிப்படுத்தி அதை மீறி வந்தால் தான் கேள்வி கேட்கணும். இந்த மாதிரியான சிந்தனைகளுக்கு அவனே இந்த மாதிரி கேள்வி நமக்கு தேவையில்லைன்னு தட்டிடணும். நிறைய கேள்விகளை உங்களோட சிந்தனையில நீங்க தட்டிடணும். கேள்வி வருது என்பதற்காக கேட்டு பழகினீங்கடா நீங்க உங்கள் மனக்குழப்பத்திற்கான வாசலை திறக்கிறீர்கள். இது மிக முக்கியமான ஒரு அடிப்படை. சிந்தனை வருது, கேள்வியில வருது என்பதற்காக கேள்வியின் வாசலை நீங்கள் திறந்து வைப்பீர்கள் என்றால் உங்களை கொஞ்சம் காலத்தில் உங்களை விட்டே நீங்க வெளியே பேத்துருவீங்க. வழங்கிட்டா உன்னை அறிவா என்ற லிஸ்டுக்குள்ள போயிருவீங்க. நான் யார் அதான் தெரியாத வெள்ள கேள்வி வந்துட்டு நான் யார் அந்த லெவலுக்குள்ள போயிருவீங்க. நீங்க மனுஷன், நீங்க இந்நாளுக்கு பிறந்த நான் ஒரு ஆண், இந்த ஒரு கணவன், இப்படி இருந்துடணும். கேள்வி கேட்டு 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 போட்டு நான் கூட நான் இல்லாமல் இருக்கலாம் என்ற லெவலுக்கு ஒரு மனிதன் சிந்தனை. என்ன அர்த்தம்? நம்மளை நம்ம பாதுகாக்க வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்ன? அடுத்த செய்தி என்ன? கஸ்ரத்து சுஆல், கேள்வியை நிறுத்திடணும். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், அதாவது நிறைய கேள்விகளை கேட்க வேண்டாம், சிலது வெளிப்பட்டால் அது உங்களை கவலைப்படுத்தும். எனவே கேள்விகளை பொறுத்த வரைக்கும் கேட்காமல் போகக்கூடிய மனோபக்குவம் நமக்கு என்ன செய்ய வேண்டும்? நிறைய வர வேண்டும் என்ற அளவுக்கு. அதாவது கொள்கை சம்பந்தமான கேள்விகள். உதாரணம் ஒருத்தர் கேட்கலாம். எப்படி கேட்கலாம்னா, இமாம் புகாரி ஹதீஸ்களை தொகுத்தாரு, அவர் நம்பகமானவர்ன்றதுக்கு எதுனா ஆதாரம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு செய்தி வருது. இதை கூட உங்களுக்கு அடக்கலாம். முழு முஸ்லீம் சமுதாயமும் அவரை நம்பகமானவர் நம்புது, நம்பகமானதுக்கு ஆதாரம் நமக்கு தேவையா அப்படின்னு நம்ம அடக்கலாம். இல்லை நம்ம அதை கேட்கலாம், கேட்டு தான் ஆகணும்னா நம்ம கேட்கலாம். அப்படி வரலாற்றில் இத்தனை பேரை நம்ம சொல்லிடுவோம். ஒரு ஆள் ஒரு கேள்வி எழுது, புகாரி என்ற பேரில் எல்லா கிதாபிலையும் பொய்க்கு எழுதி விட்டாருன்னா அந்த பேரை ஒருத்தருக்கு வருதுன்னு வைங்க. மந்திரிக்கலாம் கொஞ்சம் பேருக்கு வழங்கிட்டா புகாரி புகாரி என்ற ஒரு 10-20 பேரில் எழுதி அல்லாஹ் ரசூலோட பேரில் ஒரு 5000 ஹதீஸ்களை செட்டப் பண்ணி அப்படி நிறைய எழுதி போட்டிருந்தாங்கடா என்ன செய்யறது அப்படின்னு இந்த கேள்விகளாம் நீங்கள் உங்களுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் கன்ஃபார்மாக உங்களை அழித்துக் கொள்வீர்கள். இதுக்கு சொல்றது என்னன்னு சொன்னால், அதாவது மனிதர்கள் இந்த உலகத்தில் அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒருவன் சந்தேகப்பட ஆரம்பித்தான் என்று சொன்னால் அவனால் இந்த உலகத்தில் வாழ முடியாத ஒரு கட்டம் என்ன செய்யும்? அவனுக்கு உருவாகும். சந்தேகப்படலாம். மனுஷன் நினைச்சா கேள்வி கேட்கலாம். தாய் என்றும் நம்ம போறோம், சந்தோஷமா இருக்கிறோம். இவள் தான் எனது தாயான்னு ஒரு கேள்வியை நீங்க மனசு கூட்டிங்க, எல்லாம் ஆய்வு செஞ்சு தான் நான் நம்புவேன், அதனால இவெல்லாம் தாய் என்று சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் என்ற இடத்துக்குள்ள நீங்க போனீங்கன்னா முதலாவது இழக்கிறது யார? தாய் இழந்துருவீங்க, நிம்மதி இழந்துருவீங்க, வாழ்க்கை போயிடும். நிரூபிக்கவும் இயலாது. தந்தையை தாய் சொல்லித்தான் தெரிய வேண்டும் அப்படியெல்லாம் சொல்றாங்க. தந்தை அப்படி தாயையும் தந்தை சொல்லித்தான் தெரியணும். அதில் சும்மா உள்ள பழமொழிகள் வழங்கிட்டா தாய் அந்த இடத்துல பெத்தெடுத்து முடிஞ்சிட்டு போயிட்டா அவ்வளவுதான். 4 பேர் சொன்னா அவரும் தந்தை இவரும் தாய் தான். சந்தேகத்துக்குள்ள ஐட்டம் பண்ணுவீங்க போயிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்தனையோடு சம்பந்தப்பட்டது. ரசூலுல்லாஹ் ஒரு மனிதர் வராரு, அல்லாஹ்வின் தூதரே, புள்ள கருப்பாய்க்குது, பாப்பா உம்மா சிவப்பாய்க்கிறாங்க. இதெல்லாம் சிந்தனையில் வாரது. நல்லா தெரியும் மனைவி ஒழுக்கமானவ, நான் நல்லா தான் வாழ்றேன். பாபா மூடிடணும். பாபா என்ன செஞ்சிடணும்? மூடிடணும். அவர் வராரு, அல்லாஹ்வின் தூதரே, புள்ளை கலரை காட்டி இந்த மாதிரி இருக்குது சிச்சுவேஷன் அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் விளங்கப்படுத்துறாங்க, உங்கள்கிட்ட ஒட்டகம் இருக்குதா? செவந்த ஒட்டையெல்லாம் ஒட்டகம்னா பெரும்பாலும் செவந்து தான் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம கண்ட்ரி இப்போ கொஞ்சம் சாம்பல் நிறத்துக்கு வாசியான ஒட்டகங்கள் இருக்குது. அந்த ஒட்டகம் இருக்கான்னு இவ்வளோ சிவந்த ஒட்டகத்துக்குள்ளே இது எப்படி பூந்துச்சு? இந்த சாம்பல் நிறமான ஒட்டகம் எப்படி வந்தது? அவர் பதில் சொல்ற உடனே அவர் அறிவு வேலை செய்யுது. என்ன பதில் சொல்றாரு? அது பரம்பரை முகூர்த்தம், அதாவது நிற முகூர்த்தத்தில் பரம்பரையில் ஏற்பட்ட ஒரு விஷயமாக என்ன செய்யலாம், இருக்கலாம். அதாவது பழைய இது இருக்குது குரோமோசோன், அதில் எங்கேயோ இடத்துல ஏற்பட்ட மாற்றமாக இருக்கலாம், ஒரு ஜீனில் ஏற்பட்ட மாற்றமாக இருக்கலாம் என்ன சொல்லிடுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது மாதிரி இதுவும் இருக்கலாமா இல்லையான்னு கேட்டாங்க. அது மாதிரி இதுவும் இருக்கலாமா இல்லையா? உங்களுக்கு ஒரு அப்பா அப்பா எங்கேயோ ஒருத்தர் ஒரு ஆள் இந்த நேரத்தில் இருந்து அந்த மாதிரி இருக்கலாமா இல்லையான்னு கேட்டாங்க. அப்போதான் அவருக்கு என்னது, அந்த ஒரு ஒப்பிடணும், கம்பேரிசன் ரைட்டா, ஒப்பிட்டுட்டா ரைட், அதுக்கு இது ஈக்குவல், இல்லைன்னா பிரச்சனை ஆயிரும். பெரிய கேள்வி நின்றுட்டீங்க. ரசூல் ஒப்பிட்டாங்களா? ஓகே, போயிட்டார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறத்தை வைத்து சந்தேகப்படுதலை தடுத்தார்கள். நிறத்தை வைத்து சந்தேகப்படுதலை தடுத்தார்கள் அப்படின்றத பார்க்கும். எனவே சிந்தனை ரீதியான தவறுகளை நம்ம உள்ளுக்கு வராமல் இருப்பதற்கான மிக பிரதானமான இடம் இது. ஒன்று, கேள்விகளை கட் பண்ணிடணும். கேள்விகளை கட் பண்ணி விட வேண்டும். நிறைய கட் பண்ணுங்க. கேட்கறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சதுக்காக வேண்டி கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம். அவரையும் ஃபித்னா கெழுத்து, நீங்களும் ஃபித்னா கெழுத்து, அவரும் நம்ம பதில் சொல்லித்தான் ஆகணும்ன்றதுக்காக அவரும் ஏதாவது என்ன
நிறைய சொல்லி எல்லாரும் ஃபித்னாவுக்குள்ள விடுவதற்கான வாய்ப்பு என்ன செய்து இருக்கிறது. எனவே இதில் மிக இந்த ஃபிக்ஹின் பின்னணியில் தான் இமாம் மாலிக் நடந்து கொள்றார். ஒரு மனிதன் வாராரு, இமாம் மாலிக்கிட்ட கேட்குறாரு, எப்படி அல்லாஹு தாலா வானத்திலிருந்து இறங்கி வரான்னு, அந்த வானத்தின் மீது அரிசின் மீது இறைவன் இருக்கிறான்னா அது எப்படி அரிசின் மீது இருக்கிறான், எந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்றார். நம்ம இந்த கேள்வி வந்து முதல்ல என்ன செய்யணும், அல்லாஹ் அரிசின் மீது இருக்கிறான்னு குர்ஆன் சொல்லுதா, சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் ஆமன்து பிரப்பி, இறைவனை ஈமான் கொண்டே போயிடணும். ஏன்னா நமக்கு தெரியும் இறைவன் அந்த ஒப்பிடுதலுக்கு அப்பால் உள்ளவன். இந்த கேள்வி ஒரு ஒன்று ஹதீஸ்கள் இதில் ஏதாவது ஹதீஸிக்கான்னு கேட்கலாம், அது வேறு. உடனே இமாம் மாலிக் சொன்னார், அல் இஸ்திவா மாலூம், அல்லாஹு தாலா அரிசின் மீது இருக்கிறான் என்றது எல்லோரும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதே நேரம் வல் கைஃப் மஜ்ஹூல், எப்படி என்பது தெரியாது. வல் ஈமானு பிஹி வாஜிப், அதை நம்புவது கடமை. வஸ்ஸுஆலு அன்ஹு பித்ஆ, எப்படி என்று கேட்பது ஒரு பித்அத்தானது. அஹ்ரிஜு ஹாதல் முப்ததி, இந்த பித்அத்வாதியை வெளியே போடுங்கட்டார். யார்? இமாம் மாலிக் சொன்னார். இப்போ இந்த செய்தியை பார்த்தா அவர் கேள்வி கேட்க வேண்டாம் என்று சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி நமக்கு விளங்கும். அப்படி இல்லை. அங்கே வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் உட்கார்ந்துட்டிருக்கிறாங்க, நல்லா மார்க்கம் படிச்சுட்டிருக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு இந்த வசுவாசு வந்துட்டு, அவர் நல்ல மனிதராக இருந்தால் அடக்கி இருக்கணும், இல்லை அவர் கேட்டுத்தான் தெளிவாகணும்டா தனியை கூப்பிட்டுமா மாலிக்கிட்ட எல்லாருக்கும் இந்த நோயை போட்டுறக்கூடாது, நமக்கு வந்தது அவற்றை கேட்டு முடிச்சிருக்கணும். பகிரங்கமாக நமது அறிவுத்திறமையை காட்டுறதுக்காக வேண்டி கூட வந்திருக்கலாம். நம்ம இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறோம் அப்படி இடத்துல நம்ம எப்படியெல்லாம் குழம்பி போகிறோம்னு அர்த்தம். அது அப்படி வந்து கேட்டு அது போய் ஒரு 10 விதமான சிந்தனையில் பதிஞ்சு அவருக்கு இன்னும் 5 கேள்வி உண்டாக்கி என்ன நடந்துடும்? இந்த ஒரு கேள்வி தெளிவு, மற்ற 5 கேள்வி பிறப்பு வந்துருமா இல்லையா? எனவே இந்த விஷயத்தில் நம்ம மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சிந்தனை குழப்பங்களுக்குள் நம்ம என்றைக்கும் என்ன செய்துவிடக்கூடாது, ஆளாகிவிடக்கூடாது. அது கேள்வி அதிகப்படுத்தல்களால் வரும். இன்னொன்று ஒப்பிட முடியாத இடங்களில் கேள்வி கேட்பதனால் என்ன செய்யும், வரும் என்பதை நாம் சுருக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஈமானோடு சம்பந்தப்பட்ட விஷயமாக அது இருக்குமாக இருந்தால் ரசூலுல்லாஹ் காட்டிய வழிகாட்டல் அந்த சிந்தனை இயல்பாக வருவது தவறல்ல. அதுக்கு பல கேள்விகளை உள்ளுக்கு போட்டு 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 நாங்கள் டெவலப் ஆவது எங்களை நிம்மதி இல்லாத ஒரு இடத்துக்கு கொண்டு போய் என்ன செஞ்சுவிடும், விட்டுவிடும். மனிதனால் பதில் காணவே முடியாது என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டிய முதலாவது பிரதானமான அம்சம். இரண்டாவது சகோதரர்களே, இது என்ன என்னால் எமது வாழ்க்கையில் அன்றாட நேரடி வாழ்க்கையோடு நேரத்தோடு சொன்ன விஷயங்கள் கூட இதில் வரலாம். ஆனால் அன்றாட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட சிந்தனை சார்ந்தது அல்ல. நமது குடும்பம், நமது அன்றாட வாழ்க்கை, இதோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்றால், இப்போ மனக்குழப்பங்கள் என்று ஒரு பட்டியலை நான் சொல்வதாக இருந்தால் இந்த இடத்துல அதாவது சிந்தனை குழப்பம் அல்ல, மனக்குழப்பம் ஒரு பட்டியல் சொல்வதாக இருந்தால் முதலாக நீங்கள் வித்தியாசம் தெரிஞ்சுக்கொள்ளணும். கெட்ட குணங்கள் எல்லாமே மனக்குழப்பத்தை ஏற்படுத்தாது. கெட்ட குணங்கள் எல்லாமே மனக்குழப்பத்தை என்ன செய்யாது, ஏற்படுத்தாது. சில கெட்ட குணங்கள் மனக்குழப்பத்தையும் என்ன செய்யும், ஏற்படுத்தும். எனவே கெட்ட பண்பாடுகள் என்றதுக்குள்ள இந்த தலைப்பு முழுசா வராது. மனிதனுடைய கெட்ட குணங்கள் என்ற தலைப்புக்குள்ள மனக்குழப்பம் எல்லாமே என்ன செய்யாது, வராது. ஒரு சில விஷயங்கள் என்ன செய்யலாம், இதுல சம்பந்தப்படலாம். இதில் முதல் அம்சம், இதுல மனிதனே இருக்கக்கூடிய மனநோய்கள் வரும். உள்ளத்து நோய்கள், உள்ளத்து நோய்கள் என்று பேசக்கூடிய தலைப்புக்கு நேர் சம்பந்தமானது. ஒரு சில விஷயங்கள்ல வித்தியாசப்படலாம். நேர் சம்பந்தமான ஒரு தலைப்பு இந்த ஒரு அம்சம். இது அல்லாமல் மனிதன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அதாவது கசடுகள், மற்ற விஷயங்கள் இருக்கிறது, இதெல்லாம் இதோடு சம்பந்தப்பட்டது அல்ல என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல மனக்குழப்பங்கள் என்ற டாபிக்குள்ள வரக்கூடிய அம்சம் என்ன என்றால், அது உங்களுடைய நான் சொன்ன 2 நிபந்தனைக்கு உட்பட இருக்கணும். என்ன, அவரது லைஃப் அவராலே அனுபவிக்க முடியாது, அவரது வாழ்க்கை பிறராலும் என்ன செய்ய முடியாது, நெருங்க முடியாத இடத்துக்கு அவரை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளுமாக இருந்தால் அது மனக்குழப்பங்கள். இதுல என்னென்ன வரும் என்று ஒரு சில உதாரணங்கள் நான் உங்களுக்கு சொல்வதாக இருந்தால், மிக பிரதானமான முதலாவது அம்சமும் முக்கியமான அம்சமும் ஒரு மனிதனுடைய மனது குழம்பி போவதற்கும் அழித்து விடுவதற்கும் அவனை செயலற்று விடுவதற்கும் பிறர் அவனை நெருங்காமல் ஆக்குவதற்கும் உரிய மிக முக்கியமான அம்சம் கவலை. கவலையும் சோகமும் ஒரு மனிதனை உச்சகட்ட மனக்குழப்பத்துக்கு உள்ளாக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துக்கு போகாம எத்தனையோ செயல்பாடுகளை தடுக்கிறார்கள். அந்த இடத்துக்கு போகாம எத்தனையோ செயல்பாடுகளை தடுக்கிறார்கள். ஒப்பந்தம் பண்ற நேரத்தில், சில முஸ்லிம் பெண்மணிகளுக்கு ஒப்பந்தம் பண்ற நேரத்தில் நீங்க எந்த ஜனாசாக்கும் ஓலமிட்டு என்ன செய்யக்கூடாது, அழக்கூடாதுன்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் காலத்து ஒரு பண்பு ஒன்று இருக்கு, இஸ்ஆத். இஸ்ஆத் என்றா என்ன, இப்ப சயீத் என்றா என்ன, இங்க எல்லாரும் பேச்சு வழக்கில் இருக்கோ தெரியும், சயீத் சந்தோஷமானவன், மகிழ்ச்சியானவன் இருந்த.
இஸ்ஆதண்டா கவலை ஏற்படுத்துதல் அர்த்தம். கவலை ஏற்படுத்தல், அந்த கவலை ஏற்படுத்துவதனூடாக சந்தோஷத்தை கொடுத்தல். ஜனாசா வீட்டில் அழுதா ஜனாசா ஊட்டாக்களுக்கு சந்தோஷமா, சிரிச்சிருந்தா சந்தோஷமா? அழுதா தான் சந்தோஷம். அதுக்கு கொஞ்சம் பேர் தொழிலில் ஈடுபட்டாங்க. அவங்களுக்கு வேலை என்னண்டா, ஜனாசா விட்டு அழுகையாக கவனிச்சுக்கிறது, எல்லாம் இதாகிடக்கூடாது, அழுகையை கவனிக்கிறது. அதனால் சும்மா உள்ள வீட்டுக்குள்ளே போய் பரம்பரை அத்து இதெல்லாம் சொல்லி அழ ஆரம்பிக்கிறது. அவங்கள அழுகையை பார்த்து பக்கத்தில் 4 பேர் என்ன செய்வாங்க? அழுவாங்க. அவங்கள நினச்சி அழலாம், இவங்கள நினச்சி என்ன செய்யலாம்? அழ ஆரம்பிச்சிருவாங்க. இந்த அழுகை என்ன செய்யுமெண்டா, நீங்கள் சும்மா ஒருத்தர் ஜனாசா பார்த்துட்டு அவரால் அவ்வளோதான் கவலை வருதுன்னா இஸ்லாத்தில் பிழையாது. எந்த ஜனாசாவுக்கு அழுதே ஆகணுமா? இல்லை, அழுக வந்தால் அழலாம், இல்லைடா இல்லை. இப்போ அவருக்கு அழுக சாதாரணமாகிக்குது. இவரை அழ வச்சு மனசில் உச்சகட்டத்துக்கு கொண்டு போக வச்சு அவர் தனது ட்ரெஸ் எல்லாம் பிச்சு முகத்திலையும் கண்ணங்களையும் அவர் அடித்து கொண்டு அவருடைய நிலைமை என்ன செய்ய தலைகீழா மாறி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மந்தரபல் ஹுதூத் வஷக்கல் ஜுயூப் வதஆ பிதஅவல் ஜாஹிலிய்யா. அவர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லைஸ மின்னா, எங்களை சார்ந்தவர் அல்ல. கண்ணங்களுக்கு அடித்து தன் ட்ரெஸ் எல்லாம் பெய்த்து கொண்டு ஜாகிலிய அழைத்துக் கொள்கின்றவர் எம்மை சார்ந்தவர் அல்ல. இது குழப்பமா இல்லை? இந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு சில பெண்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் ஒப்பந்தம் எடுக்கல. ஒரு பெண்மணி வாரா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாரையும் இந்த மாதிரி கவலை ஏற்படுத்தி சந்தோஷம் ஏற்படுத்துவது கிடையாது, ஒப்பந்தம் பண்ணுங்கன்றாங்க. எல்லாரும் ஒப்பந்தம் எடுக்கிற. ஒரு பெண்மணி சொல்றா, அல்லாஹ்வின் தூதரே, ஒரு இடத்துல நான் ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன், அதை மட்டும் ரசூலுல்லாஹ் அதுக்கு மட்டும் அனுமதி கொடுத்தார்கள் வருது. அதுக்கு மட்டும் என்ன அனுமதி கொடுத்தாங்கன்னு வருது. அப்படி அர்த்தம் என்ன? அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பதற்கு முன்னால் அது சமூக அங்கீகரித்த ஒரு வளமையாயிருந்துச்சு. விபச்சாரம் போன்றிருக்கல, திருட்டு போன்றிருக்கல, அந்த சமூக அங்கீகாரம் உள்ள நல்ல செயல்கள் உண்டாக என்ன செஞ்சது இருந்தது. இது நல்ல செயல் மனசை குழப்புது என்பதனால ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. அந்த சமுதாயம் கருதிய நல்ல செயல் சமுதாயத்தை குழப்புது, மனசை குழப்புது என்பதனால தடுக்கிறாங்க. தடுக்கிற நேரத்தில் ஒரு பெண்மணி என்ன சொல்றா, நான் ஏற்கனவே என்ன செஞ்சுட்டேன், அதை ப்ராமிஸ் பண்ணிட்டேன். ரசூலுல்லாஹ் அதுக்கு மட்டும் என்ன செஞ்சாங்க? அனுமதி அளித்தார்கள். அதுக்கு பிறகு செய்யக்கூடாது என்று என்ன செய்தார்கள்? ஒப்பந்தம் பண்ணார்கள் அப்படின்றத பார்க்கிறோம். எனவே இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதனை அடித்து உடைத்து நொறுக்கி விரக்தியில கொண்டு போய் உட்கார வைக்கக்கூடிய ஒரு மிக மோசமான பண்பாடு கவலை அப்படி என்றாங்க. ஆனா இன்றைக்கு இளைஞர்களுக்கு மிச்சம் சந்தோஷமே கவலை தான். கவலையில சந்தோஷப்படுவாங்க. ஏதாவது ஒரு சோகம் நடந்துட்டா ஹெட்ஃபோன் அடிச்சு இயர்ஃபோன் அடிச்சாச்சு, ஃபோனை போட்டாச்சு, பழைய பாட்டு அல்லது சோக பாட்டு ஒன்றை போட்டுட்டு அப்படியே நடக்கிறது. அவங்களுக்கு சந்தோஷம். நமக்கு எழுதின மாதிரி இந்த பாட்டு என்ன, நமக்கு எழுதின மாதிரி இசை ஹலாலா ஹராமா அதுக்கெல்லாம் அதுக்குள்ளே ஓடுற ஓட்டம் தான் அது. அதனால் அது நமக்கு ஒரு சந்தோஷமாய் கவலையில் வேதனை அதெல்லாம் அப்படி உட்கார்ந்துக்கன்னு அவங்களுக்கு என்னடா அது உச்சகட்டம். இது என்ன செய்யும் தெரியுமா? கவலையை வாழ வைக்கிது. அவனுக்கு என்ன செய்யலாது? இப்போ அந்த இடத்த விட்டு எழுப்பி போகலாது. அழுது கண்ணெல்லாம் வீங்கி முடிய வளர்த்து தாடியை வளர்த்து எல்லாரும் நம்ம கவலை அளிக்கிறேன்னு சொன்னா தான் அவனுக்கு சந்தோஷம். நோயா இல்லையா? மனக்குழப்பம். அவனால் எந்த ஒரு விஷயத்திலையும் என்ன செய்ய முடியாது, உருவாக முடியாது, முன்னாக முடியாது. அவனுக்கு அந்த கவலை அதாவது அப்படி வாழ்த்தப்பட்டிருக்குது. அந்த கவலை நியாயமாக்கப்பட்டு அது இன்பமாக்கப்பட்டிருக்கு. மற்றவங்களை இப்போ எங்களெல்லாம் அந்த மாதிரி மார்க்க செயல்கள் பார்த்தா உணர்வே இல்லாத பாட்டு. இதெல்லாம் மார்க்கத்தோடு போகிற வரவங்கள உணர்ச்சியும் இல்லை உணர்வும் இல்லை. அவங்களுக்கு இதெல்லாம் என்னன்னு தெரியுமா? இதெல்லாம் என்னன்னு தெரியாது. யாரும் ஆகிக்கிறோமா? எல்லாருக்கும் எல்லா உணர்வும் தெரியும். அதுக்குள்ளே போனால் நம்ம அழிவம்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த கவலையை வாழ வைப்பது. அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னமன் நஜ்வா மினஷ் ஷைத்தான் லியஹ்ஸுனல்லதீன ஆமனு. ரகசியம் பேசுதல் சைத்தான் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். மூமின்கள் கவலைப்படுவதற்காக, கவலைப்படுறதுக்காக சைத்தான் இதை ஏற்படுத்துறானா? இதை ரகசியம் பேசுறது. யாருக்கு கவலை வரும்? மூமின்களுக்கு. அப்போ கவலை ஏற்படுத்துற அந்த இடத்துல யாரு? சைத்தான். கவலைப்படணுன்றதுக்கு சில வேலைகள் செய்வான். கவலைப்பட்ட அவனுக்கு சந்தோஷம். நீங்கள் கவலை அடைந்து விட்டால் முதல் கட்டம் மனிதனுடைய கவலையில் 2 இருக்குது. ஒன்று ஹசன் அல்லது ஹுஸ்ன், அடுத்தது ஹம். ஹசன் அல்லது ஹுஸ்ன் என்றது கடந்த கால கவலை. கடந்த காலத்தில் இப்படி நடந்துட்டு இப்படி நடந்திருக்க கூடாது, நான் ஏன் இப்படி செஞ்சேன், என்னுடைய விளைவு, இப்படியெல்லாம் நினைச்சு 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 கவலைப்படுவது. இன்னொன்று என்ன? எதிர்கால கவலை. ஹம். ஹம் என்றால் எதிர்கால கவலை. நாளை என்ன நடக்கும், நாளை என்னவெல்லாம் நடக்க போதே, நான் இப்படியும் நடந்துட்டே. இந்த 2 கவலை. இதெல்லாம் உண்மையிலேயே நடக்கக்கூடிய விஷயங்கள்ல தான் மனிதனுக்கு ஏற்படுமாண்டா? இல்லை, எல்லாருக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள் இவனுக்கு ஏற்படும். நான் மௌத்தாக போகிறேனே, அது ஒரு ஆள் கவலை. எல்லாரும் தான் மொத்த போகிறோம். ஆனால் அவனுக்கு கவலை வருது.
சைத்தான் பார்க்குறான், இதை கொஞ்சம் என்ன செய்வோம், ஏற்படுத்தி வளர்ப்போம். எல்லாரும் அமைதியாக எல்லாரும் அதே வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்கிறத சைத்தான் மௌத்து கவலை ஒன்று கொஞ்சம் கூட்டுவான். மறுமையை நினச்சி கவலை இல்லை, அல்லாஹ் நாளை மறுமையில் நம்மளை எப்படி விசாரிக்க போறா, நம்ம அதை பற்றி இல்லை, நான் மௌத்தா போகிறேனே அப்படி என்ற கவலையை அதிகப்படுத்துவான். அதிகப்படுத்த அவனுக்கு என்ன ஆகும்டா, சாப்பிட்டா பயம், தூங்கினால் பயம், எலும்பினால் பயம், கொஞ்சம் ஒரு என்ன ஒரு சாப்பாடு அடைச்சிட்டாலும் அவனுக்கு ஒரு பயம், நான் மௌத்தா போய்த்துக்கணும். அதான் சைத்தான் ஏற்படும். எல்லாரும் தானே மௌத்தா வரும், ஆனால் அவனுக்கு மௌத்தை பற்றி ஒரு பயம் ஏற்படுது. இது கவலையால் வருது. அவன் ஓவர் கவனம் எடுத்து வரக்கூடிய ஒரு அம்சம். சிலருக்கு அதாவது நீங்க பார்க்கலாம், தனிமையில தூங்க முடியாது. என்ன கொலை மனுஷன் வந்து என்ன மௌத்தா போகிற மாதிரி ஒரு ஃபீலிங், தனிமையில தான் மௌத்தா போகிற மாதிரி. அதான் இன்னொருத்தரோட தான் என்ன செய்யறது, எப்பயுமே நான் தூங்கும், நம்ம தனிமையெல்லாம் சரி வராது. அது டெவலப் ஆகி ஒரு எக்ஸிடென்ட் கண்டா வேர்த்துரும், ஒரு எக்ஸிடென்ட் கண்டா வேர்த்துரும். மிஸ் ஆகிக்கு நம்மளோட கார் தான் என்னது வேர்த்துரும். எதை கண்டாலும் ஒரு பயம், சாதாரணமான சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஒரு பதட்டம். தூங்குற நேரத்தில் ஒழுங்கா தூங்க மாட்டான். இப்படி தூங்கினா மௌத்தாயிருவனும், அப்படி தூங்கினா மௌத்தாயிருவனும், பயம். விளங்கிட்டா? இதில் சிலர் போட்டிருப்பாங்க, நீங்கள் வந்து இப்படி படுக்க வேண்டாம், தொண்டை அடக்க வாய்ப்பு இருக்கேன்னு மருத்துவ குறிப்பு. இனி அப்படி படுக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் குப்புற படுக்க வேண்டாம்னு சொல்லிக்கிறாங்கன்னு ஒரு ஹதீஸ் வருது. வைஃபா சையான ஒரு கருத்து முரண்பாடு இருக்குது. அப்படி முகம் குப்புறையும் படுக்கக்கூடாது. முடிஞ்சு அடுத்தது இடது சைட்டு திரும்ப கூட சைத்தாண்ட பக்கம். அது ஒரு ஆள் சொல்லிப்பாரு. ஒரே ஒரு சைட் தான் இருக்குது, வலது. இவருக்கு ஒரு பிரச்சனை, எப்படிடா திரும்பாம இருக்கிறது, மௌத்து வந்துருமோ, இருக்குதா இல்லையா? இதுக்கு பேர் ரவ்ஆ, தர்வியா. இதுக்கு பேர் ஃபஸா. இது பெரிய மனக்குழப்பம். எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? கவலையுடைய விளைவு. ஓவர் கவலை, எல்லா விஷயத்திலும் ஓவர் கவலை. சிலரை பாருங்க, நான் இந்த விஷயத்துக்கு தீர்வு காரணம் என்னது, இந்த ஃபஸா, இந்த ரவ்ஆ, அதே போல என்னது மனிதனுக்கு வரக்கூடிய ஹுசுன், ஹம், இதெல்லாம் கவலையுடைய ஓர விளைவுகள். இதெல்லாம் எப்படி வருதுன்னு சொன்னால், அதை மனிதனுக்கு இந்த மாதிரியான ஒன்றை யோசிச்சு என்னடா எனக்கு நடக்க போதேன்னு நினைக்கிற அந்த கவலை இருக்குதானே. நான் சொன்னேன், கவலையை சந்தோஷமா எடுக்கிறாங்க இளைஞர்கள், கவலையை சந்தோஷமா எடுக்கிறாங்க. கடந்த காலத்தை மறக்கலாம இருக்கிறாங்க. விளங்கிட்டா? அடுத்த எதிர்காலம் அதை நினைக்க, இப்படியெல்லாம் ஒன்றை நினைச்சு மனிதனுக்கு வரக்கூடிய இந்த சூழ்நிலைகள் மனிதனுக்கு அந்த மாதிரியான ஒரு இந்த மாதிரியான ஒரு ஓவர் சிந்தனை, ஓவரான இந்த மனோநிலை எல்லா இடத்துலையும் ஹுஸ்னால், இந்த கவலைகளால் என்ன செய்கிறது, அந்த கவலையை பற்றி வாழ வைக்கிறதால ஏற்படுகிறது. உண்மையிலேயே நம்ம கவலை வாழ வைக்கக்கூடாது. அறிவு எந்த அளவுக்கு அதிகமாக வளர்ந்து கொண்டே போகிறது, அவ்வளவு கவலை குறையும், அவ்வளவு கவலைக்கு மறுமை கவலை அதிகரிக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லவ் தஅலமூன மா அஅலம், எனக்குள்ள அறிவு உங்களுக்கு இருந்திருந்தா நீங்க இந்த வாழ்க்கையை அனுபவிக்க மாட்டீங்கன்றான். அது எதை பற்றி? மறுமையை பற்றி ஒருவனுக்குள்ள அறிவு. இப்போ நம்மலாம் சின்ன வயசுல நிறைய விஷயங்களை ஆசைப்பட்டிப்போம். எல்லாரும் தான். பாப்பா வாங்கி தர மாட்டார். பெருசாகினா முதல் லட்சியம் என்ன? நம்ம அதை வாங்குறது தான். சம்பாதிச்சா முதலாவது அதை வாங்குறது தான் நம்ம லட்சியம். பெரிய கவலை நமக்கு அந்த நேரத்தில். வாங்கி தராமல் இருந்தால் போயிட்டாரு அப்படி என்று சொல்லி என்னது நம்ம நினச்சிருப்போம். பெருசாகினா அதை முதலாக வாங்கினோமா? வாங்கலை. ஏன் தெரியுமா? அறிவு வளர்ந்துட்டு நம்ம பட்ட கவலையாடாது, அதெல்லாம் ஒரு கவலையே கிடையாது. இதெல்லாம் நம்ம கவலைப்பட்டிக்கிறோமே, அந்த நேரத்தில் அழுதிக்கிறோமே அப்படி நம்ம நினைக்கிறோம். சின்ன ஒரு ப்ராடோ, வெளியே ஒரு ப்ராடோ, சின்ன பிள்ளை 4 வயசு பிள்ளை கேளுங்க எது வேணும்னு, அவன் இதை கொடுக்காட்டி அழுவான். அதை உனக்கு தரணும், உன்னோட பேரில் எழுதி வைக்கிறேன், அது நீ எழுதி வச்சுக்க, எனக்கு இந்த சின்ன இதுதான் தேவைன்னு அவன் சொல்லுவான். என்ன காரணம் சொல்கிறான்? அவனுக்கு அறிவு இதுதான் மிக முக்கியம். அறிவு கேட்பதான் கவலை, அறிவு கேட்பதான் கவலை. அறிவு வளர்ந்தது, அதை கவலைப்பட மாட்டோம். இதுக்கெல்லாம் நம்ம கவலைப்பட்டிருக்கிறோம். என்னென்னது கவலைப்பட மாட்டோம். எந்த அளவு அறிவு வளர்கிறதோ இதுக்கெல்லாம் நம்ம கவலைப்படலாமா என்ற கேள்வி வரும். ஷைத்தான் என்ன செய்வான்டா, எல்லாத்துலையும் அவனுக்கு கவலைப்படணும். கவலைப்பட்டா தான் நீங்கள் உட்காருவீங்க, கவலைப்பட்டால் தான் நீங்கள் உட்காருவீர்கள் என்பதை புரிஞ்சுக்கணும். அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சொர்க்கம் செல்கின்றவர்கள் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன். கவலையை எங்களை விட்டு நீக்கி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். கவலையை எங்களை விட்டு நீக்கி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு என்னது? அல்லாஹும்ம இன்னி மினல் ஹம்மி வல் ஹஸன். கவலைகளின் விளைவுகளில் சில நலவுகள் சில நேரத்தில் இருக்குது. ஆனால் கவலை எப்பொழுதும் நலவு கிடையாது. கவலை எப்பொழுது இந்த ஒரு அடிப்படை நபித்தோழர்களோட உள்ளத்தில் இருந்ததுனால தான் ரசூலுல்லாஹ் அவனோட மகன் மௌத்தாகின டைமில் அழுத டைமில் கூட சஹாபாக்கள் என்ன கேட்டாங்களா, அத்தபுக்கி நீங்கள் அழுகிறீங்க, நீங்கள் அழலாமா என்று கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் அந்த அறிவை ஆதரிச்சாங்க. மௌத்தாகிற நேரத்தில் அழுகிற டைமில் சஹாபாக்கள் கேட்ட கேள்வி என்ன? அத்தபுக்கி, அல்லாஹ் நீங்கள் அழுகிறீங்களே அப்படின்னா என்ன? அழக்கூடாது, அவங்க விளங்கி வச்சிருந்தது.
ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல நீ விதவிலை கொடுக்கலாம். உன்னை மீறி வர அழுக ஓகே, உன்னை மீறி வரக்கூடிய கவலை ஓகே, ஆனால் அதை நீ வாழ வைக்கக்கூடாது. அதை என்ன செய்யக்கூடாது? வாழ வைக்கக்கூடாது சொல்லி கொடுக்குறாங்க. எனவே அன்புள்ள சகோதரர்களே, குழப்பம் என்ற வாசலை நீங்கள் அடைக்கணுமாக இருந்தால் கவலை எதாக இருந்தாலும் விட்டுருங்க. அது எந்த கவலையாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம், உற்சாகமாக இருப்பீங்க. கவலையை வாழ வைக்க வேண்டாம். முதலாவது இந்த மெமரிஸை தூக்கி வீசுங்க. மெமரிஸ் எங்கே போனாலும் மெமரிஸ். எங்கேயா ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தால் அது ஒரு 5 வருஷத்துக்கு போட்டு போட்டு பார்க்குறோம். இவ்வளோ அழகாகி கவலை, அவனுக்கு கவலை சந்தோஷமெல்லாம் இல்லாது, அது கவலை. எல்லாரும் நினைக்கிறான் நான் ஹாப்பி ஆகிக்கிறேன். யார் சொன்ன ஹாப்பி ஆகிக்கிறேன்? கவலை தான் கூட உங்களது கவலை. அதை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏன்டா ஒரு மனிதனுக்கு அப்படித்தான். ஒருத்தன் வெளிநாட்டு எங்கேயாவது லாஸ் ஏஞ்சல் அங்கே இங்கெல்லாம் போயிட்டு வந்து ஒருத்தனை போய் அடைச்சி வச்சு நீ வெளியே சொல்லாதேன் எவ்வளோ கவலைப்படுவான். போயிட்டு வந்த சந்தோஷம் மிக்காது அவனுக்கு. அவனுக்கு எது சந்தோஷம்? சொல்றதுதான் சந்தோஷம். அதனால தான் நம்ம பீச்சுக்கோ அங்கெங்கோ போனால் அனுபவிக்க முந்தி ஷேர் பண்ணுறோம். அவன் அனுபவிச்சுட்டு இவன் ஷேர் பண்ணி கட்டிக்கிறான். மனிதனுடைய உள்ளத்தில் உள்ள பெரிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த அதாவது ஞாபகங்கள் ஊடாக. இப்போ நீங்கள் அந்த ஒரு ஃபோட்டோவை அழிச்சிருந்தீங்கன்னா, உங்களோட வாப்போட ஒரு ஃபோட்டோ இருக்குது, அப்பாட ஒரு ஃபோட்டோ இருக்குது, அழிச்சிட்டிங்கன்னா அவர் ஞாபகம் வரும். அப்படி நீங்கள் அந்த கவலை மறந்துடுவீங்க. அவருக்காண்டி துவா கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. அவர் உட்காந்து சேரில் உட்காந்துட்டு ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிங்க 15 வருஷமாக. பார்த்தோன்னே அழுவீங்க. என்ன உங்களுக்கு பிரயோசனம்? நன்மை கூட்டிட்டா அவருக்கு? தரஜா கூட்டிட்டா? இல்லை இறக்கம் கூடி அவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண போகிறீங்களா? ஒன்றும் இல்லை. இல்லை ஞாபகம் வருமே, ஞாபகம் வந்து என்ன செய்ய போகிறீங்க? ஒன்றும் செய்யலை. துவா கேளுங்க. எப்பயும் என்ன செய்யுங்க? துவா கேளுங்க. ஞாபகங்கள் கவலைகளின் ஊடாக எங்களை வாழ வைப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை நமக்கு என்ன செய்யும்? ஏற்படுத்தும். இந்த கவலையுடைய அந்த மிக பிரதானமான விளைவாக தான் எதிர்க்குது இந்த அச்சம். மனிதருக்கு அந்த கவலை, எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்பட்டு பட்டு பட்டு என்ன செய்யறோம்? நான் மௌத்தாகிருவனா, அடைக்கிற மாதிரி இருக்குது. இப்படியே நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தலைவலி வரும், நெஞ்சில் வலி வரும், எல்லாமே வரும். இப்போ ஹார்ட் அட்டாக் எதுக்கு எடுத்தாலும் ஹார்ட் அட்டாக் எழுதி வச்சுக்கிறாங்களா? எல்லாருக்கும் என்ன பிரச்சனை வருதுன்னு சொன்னால் உடனே ஹார்ட் அட்டாக் யோசனை தான் எல்லாருக்கும் என்ன செய்யுது? வருது. எது நடந்தாலும் ஹார்ட் அட்டாக், கொஞ்சம் மிஸ் ஆகினாலும் ஹார்ட் அட்டாக். இந்த யோசனை தான். என்ன நினைக்கிறோம்? நம்ம மௌத்தாகக்கூடாது. இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் என்று நினைக்கிறேன். மௌத்துக்கு நீ பயப்படுறியா? மௌத்துக்கு பயப்படாமல் இருக்க 2 விஷயம் சொல்றாரு. சின்ன விஷயம் தான், அவர் சிந்திக்க வைக்கிற முறை அழகா இருக்கு. மௌத்துக்கு உனக்கு பயமா? நீ அந்த மௌத்துக்கு ஏன் பயப்படுறாய்? அதை செய்யாது. அந்த மௌத்துக்கு நீ ஏன் பயப்படுறாய்? பாவம் தான் காரணம். பாவம் தான் காரணம். அதனால தான் நீ மௌத்துக்கு பயப்படுறாய். பாவம் என்பதை நீ தவிர்த்திருந்தால் மௌத் என்ற ஒன்றை நீ பயப்பட மாட்டாய். மௌத் என்ற ஒன்றை நீ பயப்பட மாட்டாய். மௌத்துக்கு பயப்படுற எல்லாரும் 90% நல்ல முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பயப்படுறது என்னது? பாவம். பாவத்தை நீ தவிர்த்திருந்தா உனக்கு மௌத்து லேசா இருக்கும். 2வது சுமைகள், ஆசைகள். ஆசையை வளர்க்க வளர்க்க மௌத்து என்ன செய்யும்? வெறுப்பா மாறும். ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத். உலக மோகம், மரண பற்றிய வெறுப்பு. ஆசை எவ்வளோ வளர்க்குறீங்களோ, ஆசை எவ்வளோ கூட்டுறீங்களோ அந்த அளவுக்கு என்ன செய்யும்? மௌத்தை நினைச்சா வெறுப்பா இருக்கும். அவசரம் மௌத்தாகிறோமோ, இப்போதானே ஒரு பிளான் பண்ணி அத்திவாரத்தை போட்டிக்கிறோம்னு சொல்லி என்ன ஒரு யோசனை என்ன செய்யும்? அது வரும். இப்போதானே பிளான் பண்ணி அதை செஞ்சுக்கிறோம், மௌத்தாகிருவோமோ அப்படின்னு. ஆசையை லிமிட் பண்ணுங்க. இப்போ நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த சந்தேகங்களும் அந்த ஆசைகளும் கவலைகளும் அப்படி எல்லை கடந்து போய் பேர பிள்ளைக்கு வீடு கட்டிக்கிறான். யாருக்கு? அவன் பிறக்கவே இல்லை. சரியா? அவனுக்கு கூட அவனும் நிம்மதியாக இருக்கணும். அப்படி அவனும் என்ன செய்யணும்? நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டான். இஸ்லாமிய அடிப்படையில் மகன் மகளுக்கு சொத்து விட்டுட்டு போகிறது சிறந்தது. எப்படி சிறந்தது? நீ வாழாமே இல்லை. இல்லை, மகனுக்கும் மகளுக்கு நம்ம சம்பாதிச்சு வைக்கணுமா இல்லையா? நீ வாழ்ந்துட்டு எப்படி செலவழிக்கணும்னு ரசூலுல்லாஹ்கிட்ட கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறான், முதல்ல உனக்கு செலவழி. முதலாவது உனக்கு செலவழி. நீ உண்ணு, நீ உடு, நீ நிம்மதியாகி, அதுக்கு பிறகு குடும்பத்துக்கு என்ன செய்? செலவழி. இதே செலவழிச்சுக்கிறது அங்கே வைத்து ஏசுறது. நான் படுற பாடு தியாகம் தெரியுமா உனக்கு? யார் ஒன்று பாட சொன்னது? பேசாமல் நிம்மதியாக இருந்திக்கலாம். நம்மளும் செலவழிச்சுட்டு அவங்களுக்கும் செலவழிச்சு அவங்களும் நிம்மதி, நாங்களும் நிம்மதி. எனவே தேவையில்லாத கவலைகளும் யோசனைகளால் தான் இந்த ஃபஸா திடுக்கம் வருது. அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ கேட்டார்கள். காலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை வளமையாக கேட்பார்கள். அது என்ன? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா ஃபீ தீனி வ துன்யாய என்று வரக்கூடிய ஒரு தொடர். அதில் ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்றாங்க, அல்லாஹும்ம ஆமின் ரவ்ஆதி, அல்லாஹும்ம ஆமின் ரவ்ஆதி, அல்லாஹும் முஸ்துர் அவுராதி வ ஆமின் ரவ்ஆதி.
யா அல்லாஹ் எனது மானத்தை மறைத்து விடு, என் மானத்தை மறைத்து விடு, எனது திடுக்கங்களை, திடீர் கவலைகள், அதாவது ரவ்அத்ன்றது உள்ளம் திடுக்கிட்டு போறது, இவைகளை விட்டு எனக்கு பாதுகாப்பு தான். அல்லாஹும்ம உஸ்துர் அவுராத்தி வ ஆமின் ரவ்ஆத்தி. அப்ப இந்த ரவ்ஆ அப்படின்ற யுரவ்வி என்று சொல்றது அச்சப்படுத்துறது. விளையாட்டுக்கேனும் ஆயுதத்தை எடுத்து உங்கள் சகோதரன முஃமினை அச்சப்படுத்த வேண்டாம். ரசூலுல்லாஹி ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல வருது. விளையாட்டுக்கேனும் அப்படி செஞ்சேனது நான் ஜோக்குக்கு செஞ்சேன் அப்படின்றது பழங்கிட்டா, அப்படி செய்யக்கூடாதுன்றாங்க. தர்விய அது வரக்கூடாது. அப்ப ரசூலுல்லாஹ் துஆ கேக்குறாங்க, அல்லாஹும்ம உஸ்துர் அவுராத்தி வ ஆமின் ரவ்ஆத்தி. எனது திடுக்கங்கள் எனக்கு வரக்கூடாது, ரவ்அத் என் லைஃப்ல வரக்கூடாது. தனிமையில் தூங்கினாலும் சரி, அன்றாட நிகழ்வுகளில் திடுக்கிடக்கூடிய சம்பவங்கள் நடந்தாலும் சரி, அது எதுவும் எங்களை என்ன செய்யக்கூடாது, பதற வைக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதனால் மட்டும்தான் மிகப்பெரிய குழப்பங்களுக்கு மத்தியிலும் தெளிவாக பார்க்கலாம். மிகப்பெரிய குழப்பங்களுக்கு மத்தியிலும் தெளிவாக பார்க்கலாம். அதனால தான் இந்த ரவ்அத்ன்றது ஃபித்னா, ஒரு திடீர்னு ஒரு குழப்பம் நடக்குன்னு வைங்களேன், எல்லாரும் அல்லாஹ் அக்பர் இறங்குறாங்கன்னா எங்களை மக்கள்கிட்ட பழங்க, அவங்களும் பின்னால் அல்லாஹ் அக்பர் போய் இறங்குறாங்க, அவங்களுக்கு என்னென்ன தெரியாது. இமாம் ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், இன்னல் ஃபித்னத இதா அக்பலத் அரஃபஹா குல்லு ஆலிம் வ இதா அத்பரத் அரஃபஹா குல்லு ஜாஹில். ஒரு குழப்பம் வந்துட்டென்றால் வர்ற நேரத்திலேயே அது அறிவுள்ளவர்கள் அனைவரும் அது குழப்பம் என்பதை அறிந்து கொள்வார். வார நேரத்திலேயே அதோட வேலையை காட்டிட்டு போற நேரத்தில் அறியாதவர்கள் எல்லோரும் அதை ஃபித்னான்னு அறிந்து கொள்வார்கள். அந்த ஃபித்னா வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு போற நேரத்தில் வந்தது ஃபித்னாண்டு யாருக்கு தெரியும்? அப்பதான் மடையர்களுக்கு தெரியும் என்றார். எனவே எப்பொழுதும் எங்கள் குழப்பங்களுடைய அந்த விளைவுகள் வராத அமைப்பில் எங்களது மனதுடைய அந்த அமைப்பை வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் பாருங்க, நான் 4-5 விஷயங்களை இந்த இதுக்குள்ள சொல்லிக்கிறேன். கடந்த கால கவலை, எதிர்கால கவலை, அதனூடாக ஏற்படக்கூடிய திடுக்கங்கள், கவலை வாழ வைக்கின்ற குணங்கள், இது எதுவும் நமக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. கவலையா அந்த பாபை மூடிடும், வேணுமென்றால் மற்றவர்களுடைய கவலை ஆறுதல் படுத்தலாம். ஆனால் நமக்கு கவலை தான் சந்தோஷம். அது நல்லா யோசிச்சு பாருங்க, கவலை தான் சந்தோஷம். யாரோ ஒருத்தர் வராரு, ஒரு சின்ன கவலையாக இருக்கு, உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படின்னு ஒரு சின்ன கவலையை சொல்கிறார். நம்ம ஒரு 5 நிமிஷம் தான் கேட்போம். கேட்டுட்டு இதை நீங்கள் சொல்கிறீங்க, நான் பட்ட கவலை இருக்குதே அப்படின்னு அவருக்குள்ளே வைத்துடுவார். அதுக்கு அவன் தான் வந்தவன் வந்து உட்கார்ந்துட்டான். இவர் 3/4 மணி நேரம் இவர்கிட்ட கவலையை சொல்கிறார். அவருக்கு டபுள் கவலையோடு திரும்பி போகிறார். என்ன காரணம்? மனிதனுக்கு கவலை சந்தோஷம். அவரை விட நான் தான் கவலைப்பட்டிக்கிறேன், இவனை விட நான் தான் கவலைப்பட்டிக்கிறேன், அவனை விட நான் தான் கவலைப்பட்டிக்கிறேன். ஏன் உனக்கு சந்தோஷமாய்க்கிற பிரச்சனை இல்லையா? என்ன பிரச்சனை மனிதனுக்கு? இதான் ஷைத்தானுடைய பண்பது. ஒரு ஆள் சொல்றாரு, என்னைய மாதிரி யாரும் கவலைப்பட்ட உலகத்தில் இருக்க மாட்டாங்க, நம்மளுக்கு கோபம் வருது. அது எப்படி சொல்ல, நான் பட்ட பால அவனுக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சந்தோஷப்படுங்க. அப்படி அவன் நினைக்கிறானா? அல்ஹம்துலில்லாஹ், நீங்க முஆஃபாத் ஆஃபியத்தில் இருக்கிறீங்க. இதுல எல்லாம் குழப்பமாக வேண்டாம். எனவே நான் சொன்ன இந்த பகுதிகள் அனைத்துமே இது போன்ற விலை ஓவர் சிந்தனைகளால் வரக்கூடிய விஷயம். மவுத்தாகனு பயம் வருதா? அல்லாஹ் எழுதின நேரத்தை தான் நான் மவுத்தாகுவேன். அப்ப என்ன, நான் நல்ல அமல் செய்யணும், நல்ல முறையில் வாழணும். பாவம் செய்தவர்களாக இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு பயம் வருதா? தௌபா செய்யுங்க, அல்லாட்ட இஸ்திக்பார் செய்யுங்க, இஸ்திக்பார் செய்து கொண்டே இருங்கள். பாவம் செஞ்சவர் ஆகிக்கிறான், பாவி ஆகிக்கிறானா, அந்த டைம்ல உனக்கு அந்த பயம் வருதா? இஸ்திக்பார் செய்யுங்க. இஸ்திக்பார் என்ன? அகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா. அல்லாஹ் வந்து மிகவும் சந்தோஷம் அடைகிற, மகிழ்ச்சி அடையக்கூடிய, எல்லா அருள்களையும் கொட்டக்கூடியது என்ன? இஸ்திக்பார். இஸ்திக்பார் நம்ம செஞ்சோம்னா கவலை வருதா உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம், அல்லாஹும்ம ஃபிர்லி தம்பி குல்லா. இந்த மாதிரி துஆக்களை கேளுங்க. உங்களோட மனசை விட்டு அது என்ன செய்யும்? தஃப்ரீஜ் ஆகும். கவலைகளை வாழ வைக்க வேண்டாம், என்றைக்கும் கவலைகளை வாழ வைக்க வேண்டாம். இன்னும் சொல்ல போனால் இயல்பில் நம்ம பார்த்தீங்கன்றால் பெண்களிடத்தில் கவலைகளை வாழ வைக்கின்ற குணங்கள் அதிகம். அவர்கள் அதை நிறைய குறைக்கணும், நிறைய என்ன செய்யணும்? குறைக்கணும். அந்த பகுதிகள் அவர்களை என்ன செய்யாது, அதாவது வாழ விடாது, அடிச்சிடும். இதை உணர்ந்த ஆண்கள் என்ன செய்யணும்? அவங்க எதுக்கெல்லாம் கவலைப்படுறாங்கன்னு நம்ம கவலை வளர்த்துக்கொள்ள கூடாது. ஏன்? அந்த டென்ஷன் ஆகினா நம்ம கவலைப்பட்டுருவோம். அவங்கள ஆறுதல் படுத்தணும். அவங்களோட கவலை அப்படித்தான், லா சாஹில், அதுக்கு என்ன எல்லை இருக்காமல் போய்கொண்டிருக்கும். ஆண்கள் அதை வரைமுறைப்படுத்த தெரிந்திருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்தது இரண்டாவது, மனித வாழ்க்கையில வாழ்க்கையை கெடுத்து விடக்கூடிய இரண்டாவதுன்னு சொன்னா இரண்டாவது கட்டம் இல்லைங்கடா, மனித வாழ்க்கையை கெடுத்து விடக்கூடிய அதாவது மோசமான மனக்குழப்பங்கள் உண்டு. சந்தேகம்.
சந்தேகம் என்ற உண்டை மட்டும் அல்லாஹு தஆலா போட்டாண்டா அவன் அழிஞ்சி போகிறதுக்கு அது மட்டும் போதும். அழிஞ்சி அவனோட லைஃபே புதஞ்சு போகிறதுக்கு நான் என்ன இருந்துட்டாலும் சரி, அந்த ஒரு சந்தேகத்தை போட்டாண்டா சுப்ஹானல்லாஹ். சில அருள்கள் நாங்கள் நன்றி செலுத்துவதே இல்லை. சில அருள்கள் நன்றி செலுத்துவதே இல்லை. ஒரு ஊர் அமைதியாக இருக்கும், எந்த இராணுவமும் இருக்காது, நிம்மதியாக பாதுகாப்பாக நல்லா இருக்கும். கலவரமும் நடந்துடும், ஆமி எல்லா இராணுவமும் குவிஞ்சிக்கும், நிம்மதிக்காது. ஏற்கனவே இராணுவம் பாதுகாப்புக்கு இராணுவமே இருக்கல, ஆனால் நிம்மதியான செஞ்சோம் இருந்தோம். இப்போ இராணுவம் எல்லா பாதுகாப்பும் எல்லாம் இருக்குது, ஆனால் என்ன நிம்மதி இல்லை. என்ன காரணம்? எடுத்துட்டான். இந்த நிம்மதிக்காக யாரோ நன்றி செலுத்திக்கிறோமா? அல்லது யத்அமஹும் மின் ஜூ வ ஆமனஹும் மின் ஹவுஃப், அதாவது பாதுகாப்பாக வாழ பயமற்ற சூழலை கொடுத்தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றானே, அந்த நிம்மதிக்காக என்றைக்கா நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திருக்கிறோம்? அல்லாஹ் இந்த அம்மன், இந்த பாதுகாப்பான நிம்மதியான ஒரு சூழல் தந்திருக்கிறோம், எனக்கு கிடைச்சிருக்குது, நீ தந்திருக்கிறாய், அதுக்காக நன்றி என்று சொல்லிக்கிறோமா? நினைச்சு பாருங்க. நம்ம நினைத்தது இல்லை, நம்ம அதை நினைத்ததில்லை. இதெல்லாம் வளமையாயிட்டோ அதெல்லாம் நம்ம நன்றியே இல்லை. இதெல்லாம் வளமையாயிட்டோ அதெல்லாம் நன்றி. ஆனால் மனைவி பிள்ளைகள்கிட்ட உங்க நன்றிக்கான எவ்வளோ தாரேன்னு சொல்லி வளமையாயிட்டு தானே, அதான் அவங்க நன்றி இல்லாமிக்கிறாங்க. வளமையாகினா அவர்களுக்கும் நன்றி இல்லை. எப்படி நமக்கு வளமையாகினா அல்லாஹ்வுக்கு நன்றி இல்லையோ அதுதான் அது இயல்பு. இப்போ மனிதனை பொறுத்த வரைக்கும் அது மாதிரியான ஒரு அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு நிஅமத் நம்பிக்கை. நமக்கு வாழ்க்கையில் நம்பிக்கை, குடும்பத்தில் நம்பிக்கை, வியாபாரத்தில் நம்பிக்கை, தொழிலில் நம்பிக்கை, மனைவியில் நம்பிக்கை, எல்லாமே. ஒருவர் மனைவியை வீட்டில் விட்டுட்டு குடும்பத்தையும் வீட்டில் விட்டுட்டு 2 வருஷம் வெளிநாட்டில் போய்க்கிறாருன்னா எதன் காரணமாகிறார்? அந்த மனைவியோட ஒழுக்கத்தில் உள்ள நம்பிக்கை. ஒழுக்கத்தில் நம்பிக்கையை எடுத்துட்டான்னு இங்கே சம்பாதிக்கிறான், எல்லாமே அனுப்புகிறான், சந்தோஷமாகிறான். ஒரு செய்தி காதுக்கு வருது, அங்கு குழப்பம், ஒழுக்கமாக இல்லை என்று. அதோட எல்லாம் ஸ்பாயில் ஆகிடுது. ஒரு செய்தி தானே வந்துச்சு, யாரா சுட்டார்களா, யாரா அடிச்சாங்களா, கொன்றார்களா, ஒரு செய்தி எல்லாத்தையும் தலைகீழா என்ன செய்து மாற்றி விடுகிறது. எனவே சந்தேகம் என்பது மிகப்பெரிய மனக்குழப்பம். இப்போ இந்த இடத்துல வந்து விட்டால் அந்த சாஹிபுதன் என்னது ஃபீ தஅதீபின் தாயிம்னு சொல்லலாம். அதாவது அந்த வந்துட்டு உண்மையிலே அப்படி ஒன்று இருக்குது அல்லது அந்த மாதிரி ஒரு சந்தேகம் வந்துட்டா அவர் மனவேதனைக்குள்ளே போயிட்டார். அவரை வெளியெடுப்பது என்பது நம்ம வழிகாட்டல் மூலம் வெளியெடுக்கலாம், ஆனால் அவர் வெளியேறுவது மிக கஷ்டம். அது பெரிய ஒரு காலங்கள் மறக்கடிக்க செய்யணும். அல்லாஹ் எதையாவது என்ன அவருக்கு ஒரு பெரிய ஆறுதல் இறக்கினா தான் நடக்கும். ஆனால் ஒருவேளை செய்யலாம். வராமல் இருக்க 1000 வழிகளை எங்களுக்கு இஸ்லாம் சொல்லித் தருது. இதுல மிக முக்கியமான பகுதி என்ன என்றால், நமக்கு தேவையற்ற விஷயங்களில் தலையிடாமல் ஒதுங்கி விடுவது. நிம்மதி ஒன்று அல்லாஹ் தந்திருந்தா அங்கே கதவை தட்டி அங்கே என்னன்னு பார்க்கக்கூடாது. நம்ம எல்லாம் வாழ்க்கையில் பல கதவுகளுக்குள்ளே இருந்துட்டிருக்கிறோம், நிம்மதியாக இருக்கிறோம், அதுக்காக நம்ம போகக்கூடாது. அதுக்கு அடுத்த பக்கம் போகக்கூடாது. உதாரணமாக ஒருத்தர் வந்து சொல்கிறார், உங்களை பற்றி ஒரு விஷயம் சொன்னார் தெரியுமான்னு கேட்குறாரு. நாளைக்கு சொல்கிறேன்ட்டு போயிட்டார். எப்படி இருப்பீங்க? அவ்வளோதான். சரி, ஒன்றில் நீங்கள் சொல்லியிருக்கக்கூடாது. நம்ம சொல்கிற வசனம் என்ன? ஒன்றில் நீங்கள் சொல்லியிருக்கக்கூடாது. சொன்னால் இப்போயே சொல்லியிருக்கணும். இப்போ நான் நிம்மதி இல்லாமிக்கிறேனா இல்லையா? அவர் போயிட்டார். அவர் எத்தனை நாள் அப்படி சொல்லாமிக்கிறாரோ அது வரைக்கும் நீங்கள் அதாபு தான். எப்படி மனிதனுடைய மனசு எப்படி அதாவது மிக வேகமாக அப்படி குழம்பி போகுது பார்த்தீங்களா? அப்போ மனிதனுடைய அந்த அந்த நிம்மதி சார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, என் தோழர்களை பற்றி எந்த செய்தியும் என்கிட்ட வந்து சொல்ல வேண்டாம், என் தோழர்களை பற்றி எந்த செய்தியும் என்கிட்ட சொல்ல வேண்டாம், நாம் அவர்களை சாந்தியான உள்ளத்தோடு சந்திக்க விரும்புகிறேன். அப்போ அர்த்தம் என்ன? இருக்கட்டும் இல்லாமல் இருக்கட்டும், எனக்கு அந்த மெசேஜ் தேவையில்லை, எனக்கு அந்த மெசேஜ் தேவையில்லை. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் என்ற அதுதான். மற்றவன் என்ன செய்கிறான், மற்றவன் என்ன செய்கிறான், ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ்ன்றது அதுதான். மற்றவன் என்ன செய்கிறான், நல்ல விஷயத்தை பரத்துறவங்க வைக்கிறாங்க. பெரும்பாலும் கண்ணீர் ஒரு ஆள் போட்டிப்பார், அவர் அழுதுட்டிக்கிறாராம். இன்னொருத்தர் சந்தோஷம், ஹாப்பி நியூஸ், அவர் சிரிச்சுட்டிக்கிறாராம். இன்னொருத்தர் ஃபைட், சண்டேல இருக்கிறாராம். தேவையா நமக்கு இதெல்லாம்? இவனுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும், நமக்கு சிந்தனை வருதா இல்லையா? நல்லா தானே இருந்தான் அப்படின்னு பக்கத்துக்கு அவன் பிரச்சனை, ஏற்கனவே பிரச்சனை இருந்து இவர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான். நம்ம நினைக்கிற ஸ்டேட்டஸில் ஹராமா ஹலாலா, ஸ்டேட்டஸ் ஹராமா ஹலால், ஸ்டேட்டஸ் ஹலால் தான். செய்கிற வேலையெல்லாம் என்ன? மற்றவனுடைய சப்ஜெக்ட் நமக்கு தேவையில்லை. அவன் முதல்ல அவன்கிட்ட பிள்ளை. அதாவது உங்களது வாழ்க்கையில ஒவ்வொரு செய்கையும் ஒவ்வொரு போக்கையும் ஒவ்வொருத்தையும் சொல்லி பழகிறதே உங்களோட ஆளுமையில் உள்ள வீக். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி தெரியுமா, அது என்னத்துக்கு அவனுக்கு தெரியணும்? இதை கேட்கறதே நிறைய பேருக்கு எரிச்சல். எப்போ பார்த்தாலும் அவன் எப்படி தெரியுமா நான் சொல்லிட்டு தேவையே இல்லை. இந்த நிலைகளின் காரணமாக எங்களை நாம் என்ன செய்கிறோம்? தேவையில்லாமல் எங்களது நிலைகளை மற்றவனுக்கு சொல்லிக்கிறோம், அவன் நிலைகளை நமக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். இது நம்மளோட ஒரு பழக்கம்.
யாரை அறிமுகம், நான் கிட்டத்தட்ட 70 சச்சத்தில் பிறந்தேன், அந்த ஆரம்பிக்கிறது தேவையா? இது நினைக்குது. மனிதனுடைய பெரிய பிரச்சனை தன்னை பற்றி பேசல், மற்றவருடைய தகவல்களை நமக்கு உள்ளுக்கு வாங்குறது. இது இருக்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நட்பண்புகளில் உச்சகட்ட நட்பண்பாக சொல்லப்படுறது, அதாவது மார்க்கறிஞர் சொல்றாங்க, நட்பண்புகளுடைய அரைவாசி பகுதி என்ன தெரியுமா? அத்தகாஃபுல், கண்டுகொள்ளாமை அப்படின்றாங்க இஸ்லாமிய அறிஞர்கள். கண்டுகொள்ளாமை தான் நட்பண்புகளில் அரைவாசி. உங்களோட நிம்மதியிட முழுசும் அதுதான். நிம்மதியிட முழுசு என்ன? அதுதான். ஒரு ஹதீஸ் வருகிறது, ஒரு அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இரவுல நடந்த அந்த அதாவது 11 மனைவிகளுடைய செய்திகளை சொல்றாங்க. கதை இந்த ரசூலுல்லாஹ்வோட 11 மனைவிகளை வேறொரு சம்பவம் சொல்றாங்க. அதுல ஒரு சம்பவம் சொல்றாங்க. ஒரு பெண்மணி சொல்றாவா கணவனை பத்தி, ஜௌஜி இதா தகல ஃபஹித் வ இதா ஹரஜ அஸித் வலா யஸ்அலு அம்மா அஹித். என கணவர் வீட்டுக்குள்ள வந்தாருண்டா ஃபஹித், தூங்கிடுவார். ஃபஹித்னு சொன்னா இந்த அதாவது இந்த சரியாக சொல்லுவாரு குட்டி சிங்கம் இருக்குதே, அது வந்து என்ன செய்யணும், பொடுபோக்காയിരിக்கும். அது மாதிரி ஆடு பாட்டில் என்ன செஞ்சிருவார், உட்கார்ந்துருவார், எதையும் கண்டுகொள்ள மாட்டார். வெளியே போனா அசித், பெரிய சிங்கம் இருக்குதே அது மாதிரி ஆகிடுவார். நம்ம தலைகீழ், உள்ளுக்கு வந்தா தான் நம்ம சிங்கம், வெளியே போனா மற்ற மாதிரி ஆகிடுவோம். அவர் வீட்டுக்குள்ள வந்தா எதையும் கேட்க மாட்டார். அப்படின்னா அறிவு அங்க காட்டுறது இல்லை. நமது மெயின் பிரச்சனைக்கும் குழப்பங்களுக்கும் மிக முக்கியமான காரணம் இதே இங்கே இருக்குது, அதே அங்கே இருக்குது. யார் வந்துட்டு போனாங்க இன்றைக்கு? இது இந்த மாதிரி 4 கேள்வி கேட்டு நிம்மதி இல்லாமாக்கி அன்றைக்கு ஃபுல்லாக சண்டை வெளியே வந்துடுறது. இங்கே வெளிநாட்டில் தனியாக வாழக்கூடியவங்கள்ட்ட உள்ள பிரச்சனையை சொல்கிறேன். நாட்டுக்கு பணம் அனுப்பினோமா, அவங்க சந்தோஷமாக அனுபவிச்சாங்களா, 4 வார்த்தை அவங்க உங்களுக்கு சொல்லலாம், சொல்லாமலும் வைக்கலாம். ஃபோன் பண்ணி சிலவேல அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்கல்லாஹ் சொல்லிக்கலாம், அல்லது இன்றைக்கி நான் குறைய அனுப்பிட்டீங்கன்னு கேட்கலாம், விளங்கிட்டா, அல்லது ஒன்றுமே சொல்லாமல் இருக்கலாம். நம்ம நிம்மதியாக அனுப்பினோமா அந்த சந்தோஷத்தோடு நம்ம போயிடும். ஸ்கைப்பை போட்டு பணம் அனுப்பினா ஒரு வார்த்தை சொல்ல தெரியாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறது. அன்றைக்கு ஆரம்பிக்கிற சண்டை, நீ பணம் அனுப்பியும் வேலை இல்லை, நீ அவ்வளோ ஹெல்ப் பண்ணியும் வேலை இல்லை, மூடிடணும் அந்த கதை. நீங்கள் நிம்மதியாக இருக்கணுமா, கேள்விகளை குறைச்சி சந்தேகங்களை குறைச்சி உங்களை நிம்மதியாக வச்சு. அதாவது மிக முக்கியம் தகாஃபுல். கீல லி அராபியின் மனில் ஆகில் கால அல் ஃபத்தினுல் முத்தகாஃபில். ஒரு கிராமப்புறவாசிட்ட கேட்கப்படுகிறது புத்திசாலி யார்? கார விளங்கியும் கவனமற்றிருப்பவன், அவன் தான் புத்திசாலி. நமக்கு அப்படி இல்லையே, நமக்கு விளங்கி நடத்த நிரூபிக்கணும். உருதுல 4 வார்த்தை தான் தெரியும், ஆனால் 7 மொழி தெரிய மாதிரி நம்ம காட்டணும். இருக்கிறதா இல்லை? இருந்தால் காட்டுறது ஓரளவு பரவாயில்ல, நம்மகிட்ட இருக்க 7 மொழி நம்ம சொல்றது பரவாயில்ல. நிறைய பேர் காட்டுதல் என்கின்ற சிந்தனை நிறைய பேர் என்ன செய்கிறது இருக்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்கள், அப்போ தகாஃபுல் மிக முக்கியம். இந்த செய்திகள்லாம் என்ன கேட்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களோட வீட்டுக்கு போறீங்களா, மிச்ச நாள் பிரயாணத்துக்கு போகிறோம், இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போங்கன்றான். சர்ப்ரைஸ் கொடுக்க போறோன்னு போய் வாழ்க்கை அழிச்சவங்களாம் இருக்கிறான். எப்படி நம்ம வந்து அதாவது ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு போங்கன்றான். இதை நான் ஒரு ப்ரோக்ராம்ல சொல்றேன். நம்ம வந்து என்ன சொல்லிட்டு போகணும், அப்பதான் என்ன நம்ம வந்து வீணான இதுக்குள்ள போக மாட்டோம், சந்தேகப்பட மாட்டோம், அப்படி இப்படி சொல்றோம். ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு. அவர் என்ன கேட்கிறாருன்னா, இது வந்து என்னது, மனைவிக்கு ஒழுக்க கேட்டுக்கு நம்ம அனுமதிக்கிற மாதிரியே இருக்குது. நம்ம சொல்லிட்டு போவோம், எதை இன்ஃபர்மேஷன் தான் அவங்க ரெடி ஆகிடுவாங்க, அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டே நம்ம போகணும்டா. அவங்க வந்து எப்படிப்பட்ட நேரத்தில் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்டா, இது வந்து என்ன, மனைவி தவறாக இருந்தாலும் பரவாயில்ல, கணவனுக்காக இருந்தால் கணவன் தவறாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ எல்லாம் எப்போ இன்ஃபர்மேஷன் கொடுத்து தான் போகணும்ன்ற மாதிரியே இருக்குதுன்றாரு. அங்கே தான் நம்ம ஒரு விஷயத்தை உணராமல் இருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு ஒரு திரை வச்சுக்கிறான். இந்த அல்லாஹ்வுடைய பார்வையில் வலவுலா ஃபதுலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய சிறப்பு இல்லாது விட்டால் ஒருவரிடத்தில் இன்னொருவர் தூய்மையாக இருக்க முடியாது. சூரத்து நூறில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய சிறப்பு இல்லை என்றால் ஒருவர் இன்னொருவரிடத்தில் ஒரு நாளும் தூய்மையானவர் அல்ல. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ அதனால தான் அதுலேருந்து அல்லாஹ் சொல்கிறான், வைதா கீல லக்கும் உர்ஜிஉ ஃபர்ஜிஉ ஹுவ அஸ்கா லக்கும், திரும்பி போங்கன்னு ஒரு வீட்டில் சொல்லப்பட்டால் போயிருங்க, அதான் அவங்களோட உள்ளத்துக்கு தூய்மை. அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் சொல்கிறான். இந்த டைமில் கதை வடச்சிக்கு எந்த சவுண்டும் இல்லை, எந்த பேச்சும் இல்லை, இந்த தேவை நமக்கு, போண்டா போயிருங்க, அதான் அவங்களோட உள்ளத்துக்கு தூய்மை. ஜகாத் அதில் வருது, என்ன ஜகாத் என்று வருது. ரசூலுல்லாஹ் இதை ஏன் சொல்கிறாங்க தெரியுமா? அல்லாஹ் உன்னைய விட்டு மறைச்சி சேஃபாக உன்னைய கொண்டு போகிறான்டா, உன்னை நிம்மதியை பாதுகாத்துட்டிக்கிறான்னு அர்த்தம். அங்கே தவறு நடக்கணும்ன்றதல்ல, நடக்கலை என்றதும் அல்ல, உனக்கு நீ வாழ்கிற வாழ்க்கையில் உன்னை நிம்மதி அல்லாஹ் தந்து கண்டிக்கிறான்.
நீ பேசாம இருந்தியன்னு சொன்னா இன்ஃபர்மேஷனை கொடுத்து நல்ல முறையில் அவங்க நம்பிக்கை இருக்கு வாழ்றோம். இவர் கேட்ட கேள்வி எப்போ பொருத்தம் அப்படி என்றால், உங்களோட மனைவி அல்லது உங்கள் கணவர் ஒழுக்கம் இல்லாதவர் என்பது உங்களுக்கு ஏற்கனவே ப்ரூஃப் ஆகிட்டா அப்போ நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தேவையில்லை. ஆனால் இப்போ நீங்கள் செய்ய போகிற வேலை நல்ல மனைவியை சந்தேகிக்கப்பட போகிற வேலை. ஏன் உங்களை தேடி ஒருத்தர் வாராரு, நீங்கள் இன்றைக்கு வாரீங்கன்னு தெரிஞ்சதுனால வாராரு உங்களோட வீட்டுக்கு. வந்துட்டு அவர் திரும்பி போறாரு, நீங்கள் இல்லை. அப்போதான் நீங்கள் வாரீங்க, அப்போதான் நீங்கள் வாரீங்க. என்ன என்று உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தால், என்ன இவர் வந்த நெருக்கமான ஆள் வேற, குடும்பத்தில் பழகிற ஆள் வேற வந்தால், இப்போ உங்களை அழிச்சிக்கின்றது யாரு? நீங்க. இதுக்கு பின்னால நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யலாம்? தவறாக தெரியலாம், தவறாகப்படலாம். இந்த பாபை திறந்தது யாரு? இப்ப நாங்க. அதனால இயன்ற அளவுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடாது. மனைவி கணவனிடத்தில் பிரைவேசி இஷ்யூ, கணவன் மனைவிகளில் எந்த பிரைவேசியும் தேவையில்லை அப்படின்றாங்க. பிழை. மனைவிக்கு சில பிரைவேசி இருக்கணும், கணவனுக்கு சில பிரைவேசி இருக்கணும். அவங்களுக்குன்னு சில நண்பிகள் இருப்பார்கள், உறவுகள் இருப்பார்கள், எல்லாம் இருப்பாங்க. அவர்கள் தங்களுடைய சட்டுகளை, தங்களுடைய தொடர்புகளை அவங்களோட குடும்பத்துக்குள்ள அங்கே யாருன்னு கணவனுக்கு தெரியணும், அது வேறு. எல்லாம் இதுக்குள்ள யார் இவங்க, அவட போன நான் நினைச்சா எடுப்பேன், என் போன நான் நினைச்சா எடுப்பேன் என்றது பிழை இல்லை. ஆனால் தேவையில்லாத சந்தேகங்களையும் தேவையில்லாத விசாரணைகளையும் என்ன செய்யலாம்? உருவாக்கலாம். என்ற ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு கேள்வி இருக்கும் எங்களுக்கு. ஏதோ ஒரு அம்சத்தில் என்ன செய்யலாம்? உருவாகலாம். அவர்கள் தனியாக என்ன செய்யணும்? பழக. நம்ம தனியாக என்ன செய்ய வேண்டும்? பழக வேண்டும். ரெண்டு பேருக்கு இடையில் என்ன இருக்கணும்? அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்துணர்வு, மார்க்கத்தை விட்டு எல்லை மீறாத தன்மை உள்ள இருந்தால் போதுமானது. எல்லை மீறாங்களா அப்படின்னு பார்க்கணும்னு நினைக்கக்கூடாது. இதனால தான் நிறைய பேர் கெட்டு போகிறது. ஒருத்தர் வந்து ஒரு புள்ள வாப்பாவை மறைச்சி பாவம் செய்யுது. வாப்புக்கு தெரியாமல் டிவி பார்க்குது, வாப்புக்கு தெரியாமல் சினிமா பார்க்குது. இவர் அப்படியே ஒளிஞ்சு போய் பிடிக்கிறது, அவனை பிடிச்சி கண்டுபிடிச்சுனா இல்லையா அப்படின்றது. அப்படியே ஒரு 5-6 தடவை பகிரங்கமாக பார்ப்பான். பாப்பா கண்டார் தானே. ஒருத்தர் வந்து நல்ல நல்ல மக்களை கண்டா சிகரெட்டை கீழே போட்டு மறைச்சிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும்ன்றாரு. நான் கண்டேன், நீங்கள் குடிச்சதே தேவை எங்களுக்கு, இது பேசாமல் நம்ம போயிடணும். உங்களோட மரியாதை மீக்கும். அவரும் பகிரங்கமாக அந்த தீமையை செய்ய மாட்டார். அதுக்கு பிறகு என்ன செய்வார்? குடிச்சு தான் பேசுவார். முன்னாடி நீங்கள் கண்டிங்க தானே தான் பேசுவார். இதெல்லாம் நாங்கள் எங்களை குழப்பத்துக்குரிய வாசலை திறந்தது. அல்லாஹு தஆலா நம்மளுக்கு மூடி வச்சுக்கிறான்னு சொன்னா அப்படியே பயணம் போய்கொண்டே இருக்க வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும். அதனால தான் எவரும் யாருடைய சொந்த வாழ்க்கையை பற்றியும் கேள்வி கேட்கக்கூடாது. இஸ்லாமியர் சொல்றாங்க, யாராவது சொந்த வாழ்க்கையை திறந்து கேள்வி கேட்டால் சத்தியம் பண்ணினாலும் தவறில்லை, பொய்யாக. நீங்க வாழ்க்கையில் எந்த தவறும் செய்யல, சத்தியம் பண்ணுங்கன்றார் வரா. இது இவர் சப்ஜெக்டா இல்லை. பல்லாஹி நான் எந்த தவறு என்ன செஞ்சதில்லைன்னு சொன்னால் இவர் குற்றவாளி இல்லை, இவர் குற்றவாளி அல்ல. ஏன்? இவருக்கு இது தேவையில்லாத கேள்வி, சப்ஜெக்ட் இல்லை. திருமணம் முடிக்கிறாங்க ஒரு கணவனும் மனைவி, திருமணம் முடிச்சு ஆரம்பிக்க போறாங்க. உங்களோட வாழ்க்கையில் நடந்த தவறெல்லாம் சொல்லு, நாங்களாம் இப்போ ஒன்றுக்குள்ள ஒன்று என்ன செஞ்சிட்டோம், ஆகிட்டோம். மனைவி சொல்றா, நீங்கள் உங்களோட தவறு. அப்படி ஒரு தவறே அல்லாஹ்வின் மீதானே நான் என்னது செய்ததில்லை. சிறியதோ பெரியதோ ஏதோ இருந்தாலும் உனக்கு அந்த சப்ஜெக்ட் இல்லை. ஏனென்றால் அவருடைய நிம்மதியும் கிடக்கூடாது, இவருடைய நிம்மதியும் கிடக்கூடாது. ஆனால் தத்தல்லு, இந்த சிந்தனை போக்கின் காரணமாக சந்தேகம், மற்ற யோசனைகள், மற்ற விஷயங்கள், இதன் காரணமாக இது வரும். ஒரு நாள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு வராங்க. வார நேரத்தில் டைம் ஒரு 5 நிமிஷம், அதாவது வருகிற நேரத்தில் அந்த அஸ்மா பின் உமைஸ் அப்பதான் திருமணம் முடிச்சுக்கிறாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அஸ்மா பின் உமைஸ், அவங்களுக்கு ஒரு மகள் இருந்தாங்க அஸ்மா, அது பேரு அஸ்மா பின் உமைஸ். அப்பதான் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு திருமணம் முடிச்சுக்கிறாங்க. அந்த 9 அல்லது 10 முடிச்சிருக்கிற நேரத்தில் ஒரு தடவை வீட்டுக்குள்ள வராங்க. 2-3 ஆண்கள் இருந்து பேசிக்க நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன, அந்த அபூபக்கர் அவங்களுக்கு கொஞ்சம் மனசுல ஒரு புதுசாக முடிச்சவங்க, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அப்பதான் என்ன செய்ய வரும், தெரிய வரும். என்னதான் அவங்க சஹாபாக்கள் சமுதாயத்தில் இருந்து அப்பதான் தெரிய வரும். அபூபக்கர் அவங்களோட உள்ளத்தில் ஒரு சின்ன ஒரு வடு, சந்தேகப்படலை, வடு குத்துது. அவங்ககிட்ட சொல்லலை, நேராக ரசூலுல்லாஹ்கிட்ட வராங்க. அப்படி ஒரு தலைவர் இருந்தார் அன்றைக்கு. ரசூல், அல்லாஹ்வின் தூதரே, இப்படி கண்டே, மனசுக்கு ஒரு சங்கடம், ஆனால் நல்லதை தவிர வேறு எதுவும் காணலை, நல்லதை தவிர வேறு எதுவும் நான் காணவில்லை என்றார். உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் அஸ்மாவை அது போன்ற செயல்களிலிருந்து தூய்மைப்படுத்தி விட்டான். மௌலா சொல்றாங்க, சொன்னாங்க அஸ்மாவை, அஸ்மா பின் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ் இது போன்ற செயல்களிலிருந்து தூய்மைப்படுத்தி விட்டான் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு மிம்பரில் ஏறாங்க. சொன்னாங்க அதான் இஸ்லாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதன் பின்னால் பிரயாணத்திலே இருக்கக்கூடிய வீட்டுக்குள் எந்த ஒரு ஆணும் நுழைய வேண்டாம் என்றார். கதவை மூடினாங்க ரசூலுல்லாஹ். உண்மையிலேயே
அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க தவற காணல, நடந்தது தவறும் அல்ல. 3-4 ஆண்கள், குடும்பத்து ஆண்கள் இருந்து பேசிட்டு அவங்க போயிட்டாங்க காண்ற அளவுல. ஆனால் ரசூலுல்லாஹ் இப்ப இந்த கதவையை மூடினாங்க, சரியான வழிதான். ஆனா உள்ளத்துக்குள்ள என்ன செய்து சந்தேகம் ஏற்படுத்துகிற வழியாக்கி அந்த கதவை ரசூலுல்லாஹ் மூடினாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் மூடின கதவை நம்ம திறக்கலாமா? இதுதான் மிக முக்கியம். நாங்கள் மற்ற விஷயங்களில் தேவையில்லாமல் தலையிடுவதும். ஒருத்தர் வந்து போனை கேட்கிறாரு, நிறைய பேர் போனை கொடுக்க பயம், ஒரு கோல் எடுக்கிறதுக்கு. ஏன் பயம்? கோல் முடிச்சுட்டு பார்க்குறது, ஒரே மெசேஜ் தான் போல, தேவையாக இருக்கு. உங்களுக்கு குடும்பத்தில் மெசேஜ் ஆகிக்கலாம், கணவன் மனைவி, உனக்கு சில வேலை உனக்கு அவரை பற்றி ஒரு சந்தேகம் உள்ளதுக்குள்ளே வந்துடலாம். அவர் அப்படிப்பட்ட மனிதராகவே இருக்க மாட்டார். நாளைக்கு அந்த சந்தேகத்துக்கும் அந்த கெட்ட செய்திக்கும் நீ பொறுப்பு, அப்படியா இல்லையா? ஏன்னா அவரவர்களுடைய பிரைவேசியில் நீங்கள் ஒரு இடத்துல உண்மையிலே சரியான தவறு தான் அங்கே இருக்கின்ற அர்த்தம் அல்ல, வேறொன்று இருக்கலாம். உனக்கு அது தவறா பண்ண. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா வெளியேறான் இரவு நேரம். 2 நபி தோழர்கள் அப்படியே பின்னுக்காகிறான். அவங்க எதுக்கு பின்னுக்காகினாங்கன்றதில்ல, உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னஹா அலா ரஸ்லிக்குமா, கொஞ்சம் நில்லுங்கட்டாங்க. இன்னஹா சஃபியா, என்னோட போற மனைவி வந்து யாரு? சஃபியா, என்னோட போற பெண் சஃபியா. நான் அல்லாஹ்வின் தூதரே, உங்களையா நாங்கள் சந்தேகப்படுவோம். ஷைத்தான் மனிதனுடைய இன்ன ஷைத்தான் யஜ்ரி மின் இப்னி ஆதம மஜ்ரத்தம், ரத்த நாளங்கள்லாம் ஓடுகிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படின்னா என்ன? இப்போ நீங்கள் சந்தேகப்பட மாட்டீங்க, நாளைக்கும் சந்தேகப்பட மாட்டீங்க, நாளைக்கு மறுநாளும் சந்தேகப்பட மாட்டீங்க. 5 சம்பவத்துக்கு பூரா 6வது ஒரு செய்தி பரவும், இப்படி ஒரு விஷயமாமண்டு ஃபர்ஸ்ட்லேருந்து கனெக்ட் ஆகும். அப்போ அதுதான் நம்ம அன்றைக்கு கண்டமா, 2வது 3 எல்லாம் கனெக்ட் ஆகிடும். எல்லாமே என்ன செய்யும்? கனெக்ட் ஆகிடும். அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட்லேயே கிளியர் ஆக்கிடும், ஃபர்ஸ்ட்லேயே கிளியர் ஆக்கிறோம். நம்ம எங்களை சோதனைக்குள்ளாக்குற இடத்துக்குள்ள நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, போய்விடக்கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, மிக பிரதானம், அதாவது நான் ஒரு 4-5 தலைப்பு இருக்கிறதுல, நீ எனக்கு ஆழமான தலைப்பு என்றும் தெரியும், ஒரு சில உதாரணங்களை நான் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் இது சொல்லாமல் ஷோட்டாகவும் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. மிகப்பெரிய பிரதானமான ஒரு 10-15 விஷயங்கள் மனக்குழப்பங்களுக்குள்ளே என்ன செய்யும், உள்ளே வந்து விடும். இப்போ நான் சொன்னவைகள் மிக சுருக்கமாக சிந்தனை சார்ந்த மனக்குழப்பங்கள் எப்படி வரலாம், அதுக்கான வழிகள் என்ன. 2வது, இப்போது அன்றாட வாழ்க்கையிலே நாம் சந்திக்கக்கூடிய கவலை, எதிர்கால துக்கங்கள், கவலையிலே மகிழ்ச்சி, திடுக்கிடக்கூடிய நிகழ்வுகள், மரணம் பற்றிய பயம், இது போன்ற சோதனைகளுடைய அத்திவாரம் என்ன, ஆணிவேர் என்ன, அது மாதிரி. அடுத்தது சந்தேகங்கள். இந்த சந்தேகங்கள், தேவையற்ற விஷயங்கள், எமது தலையீடுகள் காரணமாக எமது மன நிம்மதி குலைந்து போய் நாம் குழம்பி போகின்ற அந்த செய்திகள், இவைகளெல்லாம் மனதை குழப்பி நிம்மதியான எங்கள் பயணத்தை என்ன செஞ்சிடும், அப்படியே மூடிவிடும். அது இல்லாமல் சிறந்த முறையில் நம்ம போனோம்டா, அதாவது இன்ன மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யானி, ஒரு முஸ்லிம் சிறந்த இஸ்லாத்திலே இருக்கிறான் என்பதற்கு ஆதாரம் தேவையற்ற விஷயங்களை விட்டு செல்வது. அதுதான் மிக சிறந்த ஒரு ஆதாரம். குடும்பம் எல்லாம் நிம்மதியாய்க்கும். கணவர் வீட்டுக்குள்ளே வந்தாரண்டா, நாங்கள் எங்களோட இயல்போடு இருக்கலாம், மார்க்கத்துக்கு முரணில்லாத எல்லா இயல்புகளோடையும் நாங்கள் இருக்கலாம், நிம்மதியாக இருக்கிறோம் என்ற அந்த சிந்தனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை இந்த லைஃப்பில் தான் என்ன செய்யும், கிடைக்கும். இதை நான் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். இன்னும் பல அம்சங்கள் அதில் உண்டு. ஆனால் இது ஒரு அத்திவாரமாக, ஒரு அடிப்படையாக நாம் எடுத்துக்கொண்டு மனக்குழப்பங்களிலிருந்து தவிர்க்கக்கூடிய எல்லா வழிகளையும் தேடி படிக்கக்கூடிய மக்களாக, குர்ஆனில் இன்னைக்கு சுன்னாலுக்கு என்ன வழிகாட்டல் சொல்லப்பட்டிருக்கு, அனுபவங்கள் என்ன பேசப்பட்டிருக்கு என்று தொகுத்து அதை எமது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களை மாக்கியல் புரிவானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹி வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும்.